பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆடிட்டர் எப்படி வந்துடுறீங்க? நான் வர இடத்துல பிரச்சனை வருதுன்னு வரல சார். அப்போ இது மாதிரி பிராடுத்தனத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது குருமூர்த்தியோட பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது கோயங்காவே சொல்லியிருக்காரு, என்னை வச்சு தான் நீ தொழில் கற்றுக்கிற, நான் பண்ணுற ஃப்ராடுத்தனங்களை பூரா அதுக்கு ஒர்க் பண்ணி தான் நீ தொழில் கற்றுக்கிறதுனால நியாயமாக நீ தான் எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1980 இன்னை வரைக்கும் இந்திய அரசியலில் முக்கியமான நிகழ்வுகளை நான் தான் தீர்மானித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அற்பத்தனமான ஒரு சுய விளம்பர மோகி அவர். விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக காத்திருந்த ஒரு நபரிடம் அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ராஜீவ்காந்தியை முடித்து கட்ட வேண்டும் அப்படின்ட்டு அவர் மேல அவ்வளவு கோபமாக கோயங்கா இருந்தார். அதற்கு பிறகு குருமூர்த்தி களத்துல இறங்குறாரு, அமெரிக்கா பயணம் மேற்கொள்றாரு. இவரு பிஜேபி சார்பு, பவர்ல இருக்கிறது ராஜீவ்காந்தி கவர்மெண்ட். ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டுக்கு கீழே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு. அந்த இடியோட சீஃப் கிட்ட போய் இந்த ராஜீவ்காந்தியை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு எந்த உளவு நிறுவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்னு இவர் சொல்றாரு. வெளி பார்வைக்கு இடி நியமித்து கொண்டது, உள்ள நடந்தது இது அப்படின்னு ஒரு குருமூர்த்தி பதிவு பண்றாரு. ராஜீவ் அசாசினேஷனை பொறுத்த வரைக்கும் கொலையை விட்டுருங்க, இதுக்கு முன்னால அகற்றுவதற்கு நடந்த சதிகள் இருக்கு இல்லையா, அது இப்போ அவர் வாயாலேயே அதை ஒரு வீரப்பிரதாபம் போல ஒத்துக்கிறாரு. துஷார் மேத்தா இந்த தகவல்களை குருமூர்த்திக்கு அனுப்புகிறார். இதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இதை வந்து ஒரு கேஸ், பிரசாந்த் பூஷன் அந்த கேஸை நடத்துறாரு. அப்படி அந்த இமெயில் அனுப்புனதுக்கான ஆதாரங்களையும் அவர் வெளியிடுறாரு. அதனால குருமூர்த்தி வாஸ் இன் அ கிரிமினல் நெக்ஸஸ், குற்றவாளிகளோடு. கோயங்கா வந்து ஜெயில் சிங்கை கூப்பிட்டு நீ ராஜீவ்காந்தியை டிஸ்மிஸ் பண்ணு, வர்றதை நான் பார்த்துக்கிறேன். எப்படி இடி டைரக்டர் கிட்ட நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒரு ஜெயில் சிங்டையும் சொல்றேன். ஆமா, அருண் ஷோரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஜெயில் சிங்கிட்ட, அது மட்டும் பண்ணாதீங்க, பண்ணாங்க ராஜீவ்காந்தி இன்னும் செல்வா கூட ஜெயிச்சு வந்துருவாரு. அதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னா, குருமூர்த்தி வழிகாட்டியபடி தீஸ்தா சேத்தல்வாத் மேல வழக்கு போடுவதற்கு ஏதுவாக ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டால் வழங்கப்படுகிறது. இதுக்கு மேல இதுல சொல்வதற்கு என்ன? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயற்பாட்டாளர் மருதையன் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம். குருமூர்த்தியை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சமீபத்தில் பெரும்பான்மையான நபர்களுக்கு குருமூர்த்தியை தெரிந்தது எதன் அடிப்படையிலனா, ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவில் நிகழ்ந்த ஒரு குழப்பம், அந்த குழப்பத்துல தீர்வை தான் முன்வைத்ததாகவும் ஓபிஎஸ் தன்னுடைய தீர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் வந்து தெரிவித்த ஒரு கருத்து. அதன் அடிப்படையில் அவர் வந்து பிரபலமாக எல்லாராலும் பார்க்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். ஜோ அவருடைய மரணத்துக்கு பிறகு துக்ளக்கினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றது. இதன் அடிப்படையில தான் குருமூர்த்தி எல்லாருக்குமே பரவலா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பொலிட்டிக்கல் வட்டத்தை பொறுத்த வரைக்கும் குருமூர்த்தி யார் என்ற ஒரு அறிமுகம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த கேரவன் இதழ் குருமூர்த்தியினுடைய அந்த அரசியல் பயணம் குறித்து ஒரு நீண்ட ஒரு பதிவை வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த இதழை பார்க்கும் பொழுது, அந்த பதிவை படிக்கும் பொழுது, குருமூர்த்திக்கு 1970கள் தொடங்கி தற்போது வரை நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அதை படிக்கும்போது தோன்றுது. நீங்க அதை படிச்சிருக்கிறீங்க, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பேச போறோம். குருமூர்த்தியினுடைய அந்த அரசியல் பயணத்தினுடைய தொடக்க காலம், பல விஷயங்களை பேச போறோம். இந்த தொடக்க காலம் அப்படின்றது அந்த பதிவுல அவங்க குறிப்பிட்டதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா அவருடைய பயணம் தொடங்குது. அதற்கு பிறகு ஒரு அரசியலில் அவருடைய பங்கு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமண சமூகம் அப்படின்றது அவருடைய வளர்ச்சியில எந்த அளவுக்கு பங்காற்றிருக்காங்க. கேரவன் கட்டுரை அவங்க சுஜாதா சிவஞானம் இந்த பத்திரிகையாளருடையது. அது ஒரு ப்ரொஃபைல்னா குருமூர்த்தி என்ற ஒரு பர்சனாலிட்டி, அவரை பற்றிய ஒரு சித்திரம். அதை ரொம்ப எஃபெக்டிவாக தொகுத்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த ப்ரொஃபைலில் தொகுக்கும் போது சம்மந்தப்பட்ட நபர்களை நேர்காணல் எடுப்பாங்க. அப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கிராஸ் செக் பண்ணுவாங்க.
மற்றவர்கள்ட்ட. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் சில பேர் மட்டும்தான் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு பேசினாங்க, பலர் பேச மறுத்து விட்டார்கள் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. ஏன்னா இப்போ அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அந்த கட்டுரையோட தலைப்பு ரொம்ப முக்கியம். ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபிக்சர்னா என்ன சொல்லலாம், வேலையை முடிச்சு கொடுக்குறவர் அப்படி வச்சுக்கலாம். இப்போது மாநடராசன் வந்து ஜெயலலிதாவோட ஃபிக்சர், அமர் சிங் வந்து முலாயம் சிங் யாதவுடைய ஃபிக்சர். ஆனால் இவருக்கு உள்ள சிறப்பு என்ன, முக்கியத்துவம் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் பார்ப்பன சமூகம் அதனுடைய ஒரு அதிகார மையமாக குருமூர்த்தி இருக்காரு. ரெண்டாவது, தமிழ் பார்ப்பன சமூகம் மட்டும் அல்ல, ஆர்எஸ்எஸ் அதனுடைய ஒரு முக்கியமான அதிகாரம் பொருந்திய நபராகவும் இருந்திருக்காரு. கட்டுரையில் சொல்வது போல ஒரு ரொம்ப ஏழை பார்ப்பன குடும்பத்தில் பிறந்து அப்புறம் ஆடிட்டராக வராரு. ஆடிட்டராக வந்த பிறகு எப்படி இதுக்குள்ளே வராருன்றதுக்கு சங்கரமடம் வழியாக தான் வர்றாரு. சங்கரமடத்துக்கு போகிறாரு. அங்கே காந்தன்னு ஒரு ஆடிட்டர் அறிமுகமாகறாரு. அவர் சங்கரமடத்தோடு நெருக்கமாக உள்ளவர். சங்கரமடத்தோடு நெருக்கமாக உள்ளவர் மட்டும் இல்லை, டிவிஎஸ், பிஎஸ் தியாகராஜ முதலியார் இப்படி முக்கியமான புள்ளிகளுக்கு வந்து அவர் ஆடிட்டர். அவரோட இணைந்து கொள்கிறாரு. அதில் அவர்கிட்ட போனதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னா, ஆடிட்டர்னா ஆடிட்டர் தொழில் மட்டும்தான் பார்ப்பாங்க, கான்டென்ட்டை நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா லீகலாகவும் டீல் பண்ணுறது எப்படின்னு ஒரே நேரத்தில் ரெண்டையும் கற்றுக்கிட்டேன். அதாவது வரியை இப்போ சட்டபூர்வமாக தப்பிக்க வைக்கிறது எப்படின்றதும் சேர்த்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம். வரியை இப்போ கருப்பு பணமும் எல்லாம் அந்த மாதிரி தான் அவர் வராரு. அதுக்கு பிறகு தனியாக போய் அவர் ஜாயின் பண்ணுற இடம் ஒரு மார்வாரி ஆடிட்டிங் ஃபார்ம். அதுக்கு பிறகு சென்னை பேஸ்டு முக்கியமான ஒரு மார்வாரி தரகு முதலாளி ரூயா அவங்களுக்கு வந்து ஆடிட்டிங் போகிறாரு. அதுக்கு பிறகு கோயங்காவுக்கு அறிமுகமாகிறார், இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோயங்காவுக்கு. இப்படி தான் அவருடைய ஆடிட்டர் என்ற தொழில், அதிலிருந்து அவர் அரசியலுக்கு வர்றது இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு முக்கியமான படியாறு இது இருக்குது. பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குல்ல, அவருடைய கருத்தியல், அதை எது தீர்மானிச்சிருக்குன்னு அதிலிருந்து பார்க்க முடியுதுன்னா, அவர் வந்து ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கக்கூடிய சாமியார்கள் என்னை உருவாக்கினார்கள்னு சொல்றாரு. அவர் படித்த அந்த கல்லூரி மயிலாப்பூர் விவேகானந்தா காலேஜ், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எல்லாரும் இப்போதான் ஆர்எஸ்எஸ் வந்து சரஸ்வதி சிசு மந்திரோ இல்லை வேற வச்சிருக்காங்க, இப்போதான் நடக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி இல்லை. ஐடியாலஜிக்கலாக தனக்கான ஆட்களை உருவாக்குவதற்கு அவங்க முதல்ல இருந்து இந்த மாதிரி நிறுவனங்களை வைத்து நடத்துகிறார்கள். இதில் நம்ம ஒரு எதிர்மறை பாடமாக என்ன எடுத்துக்கலாம்னாக்கா, ஒரு நீண்ட பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், திராவிட இயக்க மரபு இருந்தாலும் நமக்கு வந்து அப்படி ஒரு மாற்று மரபை, பார்ப்பன எதிர்ப்பு மரபு, சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த மாதிரி வந்து ஐடியலாக்ஸை உருவாக்கக்கூடிய பள்ளி இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி ஒண்ணு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கல்வி அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கல்லூரியா வைத்துக்கொண்டே இந்த காரியத்தையும் அவங்க செய்யறாங்க. அப்படி நம்ம கிட்ட இல்ல. அப்ப கருத்தியல் ரீதியா அப்படி உருவானவர் இவர் வந்து தொழில் என்ற முறையில அங்க போறார் கோயங்கா கிட்ட. பொலிட்டிக்கலா என்ன அப்படின்னாக்க, கோயங்காவுக்கு வெளியில் தெரியாத சொல்லப்படாத ஒரு ஆர்எஸ்எஸ் சார்பு வந்து இருக்குது. குருமூர்த்தி அவரே சொல்றதுபடி முதல்ல காங்கிரஸ்ல இருக்காரு. காங்கிரஸ்ல இருக்கும்போதே நான் ஆர்எஸ்எஸ் ஷாக்காவுக்கு போவேன்னு சொல்றாரு. கோயங்காட்ட நான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ன்றாரு, அதான் எனக்கு வேணும்னு சொல்றாரு அவரு. ஸோ இப்படிதான் இந்த அலையன்ஸ். குழப்பமான விஷயம் இல்லையா? ஆர்எஸ்எஸ் ஷாக்காக்கு நான் போவேன், ஆனா நான் காங்கிரஸ்ல இருப்பேன் அப்படின்னு சொன்னது, அதுக்கு பிறகு கோயங்காட்ட போய் நான் ஆர்எஸ்எஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்துவது அப்படின்றது. குருமூர்த்தியே சொல்றாரு, அன்னைக்கு காமராஜ் காங்கிரஸ் ஓன்னு இருக்கு இல்லையா, இந்திராவுக்கு ஸ்தாபன காங்கிரஸ், அதுல நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாங்கன்னு சொல்றாரு அவர். குருமூர்த்தி சொல்றாரு, அது உண்மைதான். இன்னை வரைக்கும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை நம்ம பார்க்குறோம். பல பேர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறவங்க நேற்றைய காங்கிரஸ்காரர்கள் தான் அப்படின்றத பார்க்குறோம். அது விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இந்து மகாசபா காங்கிரஸ்குள்ளே வேலை செய்ததும், ஒரு பக்கம் இந்த பக்கம் நேரு, அந்த பக்கம் பட்டேல், இதை வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி ஒன்று இருக்குது. கோயங்காட்ட போய் இவர் அறிமுகப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா, கோயங்காவுக்கு ஏற்கனவே அந்த சார்பு நிலை இருக்குது. அதனால அது வந்து ஒரு பிரச்சனையா இல்லை. இப்படி போய் சொல்றாரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு கோயங்கா ஒரு மார்வாரி, ஆனால் இது பிராமின் பனியா இல்லை பிராமின் மார்வாரி அலையன்ஸ் எப்படி இது வந்து ஷேப் ஆகி வருதுன்றது இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த காலகட்டத்தில் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக பேரலல்ஸும் இருக்குது.
நம்ம வரலாற்று ரீதியாக பேரலல்ஸும் இருக்குது. எமர்ஜென்சி காலத்துல இவருடைய பங்கு என்னவாக இருந்ததுன்னு அதுல அந்த ப்ரொஃபைல்ல அந்த கேரவன் கட்டுரையில் அவர் சொல்றாரு. உண்மையில நீங்க அந்த அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்திரா காந்தி அவசர நிலை கொண்டு வந்த போது ஆர்எஸ்எஸ்காரர்களும் கைது செய்யப்படுறாங்க. இடதுசாரிகளைப் போலவோ அல்லது அன்றைய நக்சல்பாரிகள் என்று அழைக்கப்பட்ட எம்எல் இயக்கங்கள் இவர்களைப் போலவோ அவங்க எதிர்த்து போராடவில்லை. ஏன்னா சாவர்கருடைய மரபுப்படி தேவரசு வந்து மன்னிப்பு கடிதம் தான் எழுதி கொடுக்குறாரு. நான் ஒத்துழைக்கிறேன், 20 சதவீதத்தை பிரச்சாரம் பண்ணுறேன்லாம் எழுதி கொடுக்குறாரு. இருந்தாலும் இந்திரா காந்தி வெளியே விடலை. அவங்களுக்கு இந்த ஏற்பாடுகள் பற்றி ஏதோ ஒரு மதிப்பீடு, உளவுத்துறை தகவல் அப்படி இருந்திருக்குது. அதனால் நம்ம வந்து திமுகவும் இடதுசாரி இயக்கங்களும் இந்த அவசர நிலையை எதிர்த்து நின்றதோட இவங்க எதிர்த்து நின்றதாக ஒப்பிட முடியாது. நெவர்தலெஸ் இவங்க சிறையில் இருந்தாங்க. இது வந்து ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை உருவாக்கி கொடுத்தது என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் நாராயண் வழியாக இவர்கள் ஒரு அங்கீகாரம் பெற்று இந்த இதுக்குள்ள வராங்க. சொல்லப்போனால் அது வரைக்கும் செல்வாக்கு இல்லாமல் இருந்த ஜனசங்கம் செல்வாக்கு பெறுவதற்கு இந்த அவசர நிலை காலம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பாத்திரமாற்றியது. அதில் கோயங்காவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. இவர் கோயங்கா கூடவே இருந்திருக்கிறார். கோயங்காவினுடைய ஒரு நம்பகமான உதவியாளராக இவர் இருந்திருக்காரு. அது ஏன் அப்படி இருந்தேன்றதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. அது சுவாரஸ்யமானது என்ன. அதனால இவருக்கு வந்து அந்த இடம், அவர் கோயங்காவோட இருந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தின் காரணமா பல தலைவர்களோடு பழகுவதற்கான, அறிமுகமாவதற்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது உண்மைதான். கோயங்கா மாதிரியான ஒரு மிகப்பெரிய முதலாளி ஒரு அரசியல்ல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையை கொண்ட ஒரு நபர், குருமூர்த்தி மாதிரியான ஒரு நபரை, இல்லை ஒரு சாதாரண கீழ்மட்டத்திலிருந்து வளர்ந்து வந்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு ப்ரொஃபைலை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் வந்து எப்படி தன்னுடைய அரசியல் ஆலோசகராக அவர் வந்து பார்க்கிறாரு, அந்த மாற்றம் எப்படி நிகழுது, எப்படி கோயங்காவோடு இவர் இந்த அளவுக்கான ஒரு இணைவு அப்படின்றது சாத்தியமாச்சு? அவர் அரசியல் ஆலோசகராக போகல, ஒரு ஆக்சுவலாக ஆடிட்டராக தான் உள்ள போறாரு. அதை குருமூர்த்தி சொல்றபடியே பார்ப்போம். இவர் கோயங்கா கிட்ட ஆடிட்டராக போறாரு. இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். கோயங்கான்னு இன்னைக்கு சொன்னாக்கா அவர் பத்திரிகையினுடைய சுதந்திரத்துக்காக போராளி, அவர் பேரில் அவார்டெலாம் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு பார்வை இருக்குது. ரைட் விங் மார்வாரி முதலாளி என்ற முறையில் அவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் சிலது இருந்திருக்கலாம். கொஞ்சம் யாருக்கும் அடங்காத அந்த மாதிரி டைப்பாக அது தனிப்பட்ட கேரக்டராக இருக்கலாம். ஆனால் அவருடைய அரசியல் சார்பு என்பது ஆர்எஸ்எஸ் பக்கம்தான் இருந்திருக்குது. அந்த கருத்தியல்ல தான் இருந்திருக்காரு. அந்த நிலையிலிருந்து அவருக்கு வந்து பல பேரோட முரண்பாடு வந்திருக்குது. இந்திரா காந்தியோட, பின்னால் ராஜீவ்காந்தியோட, பிபி சிங்கோட இப்படி முரண்பாடுகள் வந்திருக்குது. அது வந்து எப்படி சித்தரிக்கப்பட்டு விட்டதுன்னாக்க, எமர்ஜென்சி காலத்தில் ரெசிஸ்ட் பண்ணதுனால இவர் ஜனநாயக உரிமை போராளி மாதிரி ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்பட்டு விட்டது. அது உண்மை அல்ல அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ குருமூர்த்தி இவங்களுடைய லிங்க் என்ன, இவர் ஒரு ஆடிட்டராக தான் அங்கே போறாரு. அன்னைக்கு இவர் வேலை பார்த்த அந்த நிறுவனத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கும் இந்திரா காந்திக்கும் முரண்பாடுகள் அதிகம் இருக்குது. கேஸ் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் இவர் உள்ளே போறாரு. கோயங்காவுடைய நன்மதிப்பை இவர் எப்படி பெற்றார் அப்படின்னாக்கா, பல்கிவாலாவால் கைவிடப்பட்ட ஒரு கேஸ், மிகப்பெரிய வழக்கறிஞர் ஆமா, அவரால் கைவிடப்பட்ட ஒரு கேஸ்லயே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் வந்து வழி சொல்லி கொடுக்குறாரு. கோயங்காவுக்கு அந்த வழியை சொல்லி கொடுக்குறாரு. அது பின்னால இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய எடிட்டர் பிஜி வர்கீஸ் எழுதினதை இவங்க சுஜாதா வந்து பதிவு பண்றாங்க அவருடைய ஆட்டோபயோகிராஃபில. போய் குருமூர்த்தி எடுத்த முதல் கேஸ் வந்து கோயங்கா ஒரு ஃப்ராடு பண்றாரு. அப்பெல்லாம் நியூஸ் பிரிண்ட் ஃப்ரீயா மார்க்கெட்ல வாங்க முடியாது. இம்போர்ட்டட் நியூஸ் பிரிண்ட், பேப்பர் பத்திரிகை அச்சிடுவதற்கான செய்தித்தாள் காகிதம் சொல்றது. அப்போ டன் கணக்குல வாங்கினதாக பொய்யா ஒரு இன்வாய்ஸ் தயார் பண்ணி அதை வச்சு பேங்க்ல லோன் வாங்குறாரு. பொய் கணக்கு காட்டி லோன் வாங்குறாரு. இது பிடிபட்டு கேஸ் நடக்குது. அந்த விவகாரத்தை தான் இவர் கையாண்டு இவரை காப்பாத்துறாரு, கோயங்காவை காப்பாத்துறாரு. இவங்க கேட்குறாங்க சுஜாதா, அப்போ இது மாதிரி பிராடுத்தனத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது குருமூர்த்தியோட பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது கோயங்காவே சொல்லியிருக்காரு, என்னை வச்சுதான் நீ தொழில் கற்றுக்கிற, நான் பண்ணுற பிராடுத்தனங்களை பூரா அதுக்கு ஒர்க் பண்ணி தான் நீ தொழில் கற்றுக்கிறதுனால நியாயமாக நீ தான் எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ கேஸ் கையாண்டிருக்கேன். அப்போ இது சரியான்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு பதில், நான் வர்றதுக்கு முன்னால பண்ண ஃப்ராடுல இருந்து தான் அவரை காப்பாத்தினேன். நான் வந்த பிறகு அப்படி ஃப்ராட் எதுவும் அவர் பண்ணலை. அதாவது இப்படி எடுத்துக்கலாம், அதை நான் வந்த பிறகு மாட்டிக்காம நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு ஒரு அதான் அதுக்கு பொருள். அதுக்கு முன்னால விவரம் இல்லாமல் மாட்டிக்கிட்டாரு. இதுதாங்க இதில் ஒன்றும் லட்சிய உறவெல்லாம் இல்லை. கோயங்காவுக்கு பல கோடி ரூபாய் சம்பாதித்து கொடுப்பதற்கு இவர் உதவியாக இருந்தார் அப்படின்றது தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பினுடைய முதல் படி. அடுத்து வந்து அந்த உறவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிகள்ல கோயங்காவினுடைய எதிரிகளை குருமூர்த்தி வந்து எப்படி தன்னுடைய எதிரியாக கருதி கொண்டு அவர்களை அழிப்பதற்கு முடிப்பதற்கு பணி அமர்த்தப்பட்டார் கோயங்காவால. அந்த வேலையை எப்படி செஞ்சார் அவர்? இல்லை, அந்த பீரியட் வந்து இது ரொம்ப புகழ்பெற்ற நுஸ்லி வாடியா, பாம்பே டையிங் முதலாளி நுஸ்லி வாடியாவுக்கும் அம்பானி, திருபாய் அம்பானி, இந்த அம்பானிகளுடைய அப்பா, அவங்களுக்கு இடையிலான முரண்பாடு. அன்னைக்கு பாம்பே டையிங் ஒரு பெரிய நிறுவனம். நுஸ்லி வாடியா உங்களுக்கு தெரியும், நுஸ்லி வாடியாவினுடைய மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர், தாய் வழி தாத்தா வந்து இவர் ஜின்னா, முகமது அலி ஜின்னா. இவர் பார்சி முஸ்லீம், பார்சி கிறிஸ்டியன் இதெல்லாம் கலந்த ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஃபேமிலி, ஒரு பாரம்பரிய தொழிலதிபர்கள் பம்பாயை பொறுத்த வரைக்கும். அம்பானி வந்து புதுசாக அந்த குறுக்கு வழியில் வந்த தொழிலதிபர். அவருடைய வரலாற்றிலேயே அதை பார்க்கலாம். அம்பானிக்கு இந்திரா காந்தியோட சப்போர்ட் இருந்தது. அன்னைக்கு வந்து இந்த பாலியஸ்டர் யான் இருக்கு இல்லையா, அது வந்து புதுசாக உள்ள வருது. அந்த தொழிலில் ஈடுபடுவது, அதில் மொனோபலியை பெறுவது, இதில் ரெண்டு பேருக்கும் இடையில போட்டி. இன்று லைசன்ஸ் பர்மிட் ராஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு யார் வேணால் எதை வேணால் இறக்குமதி பண்ணிக்கலான்ற மாதிரி அன்றைய சூழல் இல்லை. அப்போ அரசிடம் அனுமதி பெற வேண்டும். அந்த எந்திரங்களையோ இதுக்கான மூலப்பொருட்களையோ இறக்குமதி செய்வது அம்பானிக்கு அது வழங்கப்பட்டது, நுஸ்லி வாடியாவுக்கு அது மறுக்கப்பட்டது, பாம்பே டையிங்க்கு மறுக்கப்பட்டது. அதுல பல முறைகேடுகள் நடந்தது. வாடியாவுக்கும் கோயங்காவுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. இதுல கோயங்காவுக்கு எப்போ பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த முரண்பாடுகளை வாடியா கோயங்காவை வைத்து அம்பலப்படுத்தணும் என்ற முயற்சியில் ஈடுபடும் போது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்த பத்திரிகையாளர்களையே அம்பானி விலைக்கு வாங்குறாரு. அதுல அந்த டயலாக் எழுதியிருக்காரு, குருமூர்த்தி யவா, இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு யாரும் முதலாளி? நீங்க தான். பிடிஐக்கு யாரும் முதலாளி? நீங்க தான். நான் இல்லை. கெட்ட வார்த்தை சொல்லி அவன் தான் முதலாளி, அவன் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறான் அம்பானி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவனை ஒழிச்சு கட்டணும், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி என்கிட்ட அதை ஒப்படைத்தார். குருமூர்த்தி இதை எழுதுறார். என்னிடம் ஏன் ஒப்படைத்தார் என்றால், நான் விலை போகாதவன் என்று அவருக்கு தெரியும் அப்படின்னு அதை ரொம்ப பெருமையா. இந்த இடத்துல இதை நானும் படித்தேன், இந்த கட்டுரையை முழுக்க முழுக்க. இதை படித்து முடிக்கும் பொழுது குருமூர்த்தி மேல ஒரு எண்ணம் வரும் அப்படின்னா, இதை படிக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் வந்து எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல் அவர் சார்ந்த ஒரு ஐடியாலஜி, அது நல்லதோ கெட்டதோ, அந்த ஐடியாலஜிக்காக தன்னுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறார். அதுல வரக்கூடிய ஆபத்துகளை அவர் வந்து பெருசாக்குறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். உண்மையில் அவர் அப்படிதான் நடந்துகிட்டாரா? இல்ல, அது ஆபத்து. அந்த விஷயத்துக்குள்ள போவோம். நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அவர் இந்த கட்டுரை பூரா எவ்வளவு ஒரு மோசமான சுய விளம்பர பேர் வழி அப்படின்றத அவர் பல இடத்துல பணம், அதிகாரம், இது ரெண்டின் மீது எனக்கு எப்பவுமே நாட்டம் கிடையாது. பெரிய பெரிய கார்பரேட்டுகள் அவங்கெல்லாம் வந்து வராங்க, அவங்கெல்லாம் என்னை ஏன் புரிஞ்சுக்க முடியல, ஏன் அவங்களால என்னை இது பண்ண முடியலன்னு சொன்னால், நான் விலை போகாதவன், பணத்தில் எனக்கு ஆசை கிடையாது, அதிகாரத்தில் ஆசை கிடையாது. அதை இவங்க கிண்டலாக எழுதுறாங்க. அந்த 2வது பகுதி அவர் சொன்னது பொய்ன்னு எழுதுறாங்க, உண்மை இல்லை அப்படின்னு. இந்த பணத்தில் எனக்கு அதிகாரம், ஆசை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குருமூர்த்தி தனக்கு பெரிய முதலாளிகளோடு உள்ள தொடர்பு, தனக்கு பெரிய அரசியல்வாதிகளோடு உள்ள தொடர்பு, முக்கியமான நிகழ்வுகளில் தன்னுடைய பாத்திரம், இதை இந்த ப்ரொஃபைல் கட்டுரை பூரா சொல்லிகிட்டே வராரு. அதை வேறொரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1980 இன்னை வரைக்கும் இந்திய அரசியலில் முக்கியமான நிகழ்வுகளை நான் தான் தீர்மானித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அற்பத்தனமான ஒரு சுய விளம்பர
மோகி அவர் என்பதை நம்ம அதுல பார்க்கலாம். அதுல உண்மை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுல உண்மையிலே உண்மை இல்ல? எல்லாத்துலயுமே வந்து இல்ல, தன்னுடைய அவருக்கு பங்கு ஒரு ரொம்ப முக்கியம். பாத்திரம் இருக்குது. ஆனா அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இருக்கு இல்லையா, ஆ, ஆ. அது ரொம்ப சீப்பா இருக்குது. விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக காத்திருந்த ஒரு நபரிடம் அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக இவங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க, அப்படி சொல்லலாம். இவங்க சுஜாதா அவருடைய மலிவான கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அந்த நேர்காணலுக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியும்னு தெரியல. இப்போ அந்த நுஸ்லிவாடியா வர்சஸ் அம்பானி அந்த இஷ்யூவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் தான் அதை பண்ணேன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அருண் ஷோரியை எங்கேஜ் பண்ணிக்கிட்டேன்றாரு. ஆனா வெளியே என்னன்னா அருண் ஷோரி தான் கட்டுரை எழுதினவர். ஆனா ஏஎஸ் பன்னீர்செல்வத்துக்கிட்ட அவங்க கேட்கறாங்க, இப்படி சொல்றாருன்னு. மூத்த பத்திரிகையாளர் ஆமா. தமிழ்நாட்டை அன்னைக்கு அவர் சேர்ந்தவர். பிசினஸ் வேர்ல்டுல இருக்காரு, ம். பின்னால இன்றைய ரீடர்ஸ் எடிட்டர். அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் வாடியா தயார் பண்ணி கொடுத்துட்டாரு, பைலைன் மட்டும் பேரு போட்டுக்கிட்டாரு ஒரு குருமூர்த்தின்னு, அவ்வளவுதான், அதுக்கு மேல இவருக்கு ரோல் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கிராஸ் செக் பண்ணி அவங்க சொன்னது. அப்போ இப்படி தன்னை முன்னிறுத்தி கொள்வது இருக்கு இல்லையா, அது வந்து அவர்கிட்ட மிக முக்கியமா இருந்திருக்குது. இதுல அவருடைய ரோல் இப்படி இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் கோயங்காவுக்கும் ராஜீவ்காந்திக்குமான மோதல். அந்த கட்டுரையிலேயே அவர் என்ன சொன்னார், கோயங்கா தன்னிடம் என்ன சொன்னார் ராஜீவ்காந்தி குறித்து அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி அவருடைய வாயால் சொன்ன ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஃபினிஷிம் அப்படின்ற மாதிரி, ராஜீவ்காந்தியை முடித்து கட்ட வேண்டும் அப்படின்ட்டு அவர் மேல அவ்வளவு கோபமாக கோயங்கா இருந்தார். அதற்கு பிறகு குருமூர்த்தி களத்துல இறங்குறாரு, அமெரிக்கா பயணம் மேற்கொள்றாரு. அந்த காலகட்டம் அப்படின்றது இன்னமுமே வந்து ஒரு கிரே ஏரியான்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராஜீவ்காந்தியினுடைய மரணம் தொடர்பாக விசாரணை நடத்திய ஜெயின் கமிஷனாக இருக்கட்டும், பர்மா கமிஷனாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் குருமூர்த்தியும் களம் இறங்குறாரு, ராஜீவ்காந்தியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக களம் இறங்குறாரு. இதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயம், இந்திரா காந்தி இறந்துட்டாங்க, அதன் பிறகு மேசிவான ஒரு மேண்டேட், அதில் ராஜீவ்காந்தி ஜெயிச்சு வர்றாரு. அப்போ கோயங்கா ராஜீவ்காந்தியை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறாராம். ஒரு சொல்லும்போது பேட்டி கொடுக்குறாராம், இவர் அப்படி சொல்லாதீங்கன்னு கையாட்டுறாராம். அவர் வந்த பிறகு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு வருஷத்துல நீங்கள் ராஜீவ்காந்தியோட உங்களுக்கு முரண்பாடு வருதா இல்லையா பாருங்க அப்படின்னு ஒரு சொன்னாராம். அதெல்லாம் கிடையாது அப்படின்றாராம் அவர், நீ சொல்றது தப்புன்றாராம். ஆனால் இந்த அம்பானி தொடர்பு கண்டினியூ ஆகுது. அம்பானி வெளிநாட்டு நிதி ஃபினான்ஸ் இப்போ மாதிரி ஃப்ரீயாக வாங்க முடியாது. அப்போ அது கிடைக்காமல் அந்த கம்பெனி முடங்கிவிடும் என்ற ஒரு சூழல் இருக்குது. கிடைக்காது, ஒழிஞ்சா அம்பானின்ற மாதிரி கோயங்கா சந்தோஷமா இருந்தாராம். ஆனால் யாரும் எதிர்பாராமல் அந்த அனுமதி அவருக்கு கிடைச்சிருது. உடனே கோயங்காவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அனுமதி கிடைத்து அதே நாள்ல வந்துருச்சு அப்படின்னு கூட குறிப்பிடுறாரு. ஹார்ட் அட்டாக் வந்து படுக்கையில் இருக்கிறாரு. அப்போதான் நீங்க சொன்ன அந்த டைலாக சொல்றாரு, நீ ஒழிச்சு கட்டி ஆகணும். யாரு இத சொன்ன உடனே இவர் வந்து அப்படி இவங்க சுஜாதா பதிவு பண்றாங்க. அதை இவர் வந்து அங்க ஒரு சத்தியம் செஞ்ச மாதிரி, சத்திய பிரமாணம். இந்த ஹேராம்ல ஒரு காட்சி வரும் இல்லை, காந்தியை கொலை செய்வதற்கு கமலஹாசன் வந்து உறுதி எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி, அந்த மாதிரி ஒரு உறுதி எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அதை என்ன செய்வதுன்றதுக்குள்ள இறங்குறாங்க. விபி சிங்குக்கும் ராஜீவ்காந்திக்கும் முரண்பாடு இருக்குது. இந்த கரப்ஷன்ல விபி சிங்குக்கு உடன்பாடு இல்லை. அப்போ விபி சிங்கை வந்து ஃபினான்ஸ்ல இருந்து தூக்கி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு மாத்துறாங்க. உள்ளுக்குள்ள முரண்பாடு டெவலப் ஆகுது. இப்போ இதுக்காகத்தான் அவர் வந்து குருமூர்த்தி கிளம்பி நியூயார்க் போறாரு. இந்த இந்தியா டுடே பதிவு பண்றாங்க. அங்க போய் உளவு ஏஜென்சிகளை இவர் போய் தேடுறாரு. குருமூர்த்தி தேடுறாரு. தேடி ஃபேர்ஃபேக்ஸ்ன்னு ஒரு ஏஜென்சியை இது பண்றாங்க. பண்ணிட்டு திரும்பி வர்றாரு. இது ரொம்ப முக்கியம். திரும்பி வந்து அன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய தலைமை அதிகாரியா இருந்த பூரேலால் அப்படின்றவரை போய் பார்க்குறாங்க. பார்த்து நான் ஃபேர்ஃபேக்ஸ்னு ஒரு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கிங்க, நீங்கள் நல்லா கவனிங்க, இவங்க வெளியே இருக்கிறாங்க, இவர் பிஜேபி சார்பு, பவரில் இருக்கிறது ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டு, ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டுக்கு கீழே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது. அந்த இடியோட சீஃப் கிட்ட போய் இந்த ராஜீவ்காந்தியை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எந்த உளவு நிறுவனத்தை வைத்து கொள்ள வேண்டும்னு இவர் சொல்கிறாரு. கோயங்கா பூரேலாலை கூப்பிட்டு குருமூர்த்தி சொல்கிற மாதிரி பண்ணு, உனக்கு வேலை போனால் நான் உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு கோயங்கா
போரேலாலிடம் சொல்லுகிறார். இடி டைரக்டர் கிட்ட சொல்றாரு. டைரக்டரேட்டே சொல்றாரு. இப்படி ஃபேர்ஃபாக்ஸ் என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க இப்படி என்கேஜ் பண்ணி அதற்குரிய விசாரணை இடி என்கேஜ் பண்ணிக்குது. இடி இந்த விசாரணையை வந்து நடத்துது. இந்த விசாரணையை நடத்துகின்ற அதே நேரத்தில் பேரலா சோனியா காந்தியை விசாரிப்பதற்கு இந்த ஃபேர்ஃபாக்ஸை நான் என்கேஜ் பண்ணிக்கிட்டேன். சோனியா காந்தி இத்தாலியில் கொட்ராச்சி என்பவருடைய தொடர்பு, இதை விசாரிக்க நான் பயன்படுத்தி கொண்டேன். வெளிப்பார்வைக்கு இடி நியமித்து கொண்டது, உள்ள நடந்தது இது அப்படின்னு ஒரு குருமூர்த்தி பதிவு பண்றாரு. அதுக்கு பிறகு போஃபர்ஸ் வருது. பிறகு இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. டீப் ஸ்டேட்ன்றதை எதை சொல்றதுன்னாக்கா, அரசுக்கு உள்ளற யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் உளவுத்துறையிலையோ இல்லை இராணுவத்திலேயோ அதிகார வர்க்கத்தின் பல இடங்கள்ல இந்த மாதிரி உள்ளவர்கள் வைத்திருக்கக்கூடிய தொடர்புகள், அதாவது ரூலிங் கிளாஸ் முதலாளிகளோ இல்லை இந்த மாதிரி பிரிவினரோ வைத்திருக்கக்கூடிய தொடர்புகள். இதை இப்போ நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி பீரியடில் 1987 இது நடந்திருக்கு. இது எனக்கு எதை நினைவுபடுத்துதுன்னாக்கா 2Gயை வந்து நினைவுபடுத்துது. சிஏஜி எப்படி இவங்க பயன்படுத்தி கொண்டார்கள், வினோத் ராயை வைத்து எப்படி வந்து ஒரு அறிக்கை விட வச்சாங்க, எப்படி காங்கிரஸ் கவர்மெண்ட்டை காலி பண்ண முடிஞ்சது அவங்களால, இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஜோடிச்சு திமுக மேலே எப்படி சுமத்த முடிந்தது, இதெல்லாம் பின்னால் நடக்கிறது. ஆனால் இதெல்லாம் நாங்கள் அப்போ 87 பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அது முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த அதுக்கு பிறகு வேற சில ஈவெண்ட்ஸ் வந்து இவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அந்த ஃபினிஷிங்ன்றது இருக்கு இல்லையா, அதுக்கு நிறையா லேயர் இருக்குது. ராஜீவ் கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் ராஜீவ்காந்தி அதனால உத்தமர் இல்லை, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இருக்குது, அது தனி. ஆனால் இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, குருமூர்த்தி RSS இவங்க அதிகார வர்க்கத்துக்குள் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தினார்கள், எப்படி ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற. அதே பீரியடில் குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங்குக்கும் ராஜீவ்காந்திக்கும் முரண்பாடு வருது. தன்னிடம் எந்த விஷயங்களையும் அவர் ரிப்போர்ட் பண்ணுறதில்லை, தன்னை மதிப்பதில்லை அப்படின்றது ஜெயில் சிங்கோட பிரச்சனை. இந்த விஷயத்தை இவங்க சென்ஸ் பண்ணிடுறாங்க. குருமூர்த்தி கோயங்கா சென்ஸ் பண்ணிடுறாங்க. சென்ஸ் பண்ணி இவங்க போய் ஜெயில் சிங்குக்கு ஆலோசனை சொல்றாங்க. நீங்க வந்து இன்னென்ன மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரிவிச்சிருக்கணும், இதெல்லாம் நீங்க தெரிவிக்கல, இதெல்லாம் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு ராஜீவ்காந்திக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. ஜெயில் சிங் ராஜீவ்காந்திக்கு எழுத சொல்லி இவங்க கேட்குறாங்க. லெட்டரை நான் எழுதி கொடுக்குறேன், நீ கையெழுத்து போட்டா போதும் அப்படின்னு சொல்லி நான் தான் அதை எழுதி கொடுத்தேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனால் அன்னைக்கு ஜெயில் சிங்க்கு அடிஷனல் செக்ரட்டரியாக இருந்தவர், அவர் தன்னுடைய மெமாயர்ஸ் எழுதியிருக்காரு. அதில் வந்து நான் தான் எழுதி கொடுத்தேன்னு KC சிங்னு அவர் பேர், அவர் நான் தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் வந்து அதை ஒட்டி குருமூர்த்தி கைது செய்யப்படுறாரு. இது மாட்டிக்கிட்டு அப்போ எங்கள் வீட்டில் தான், என்னுடைய ரூமில் தான் இந்த கடிதத்தை பிடிச்சாங்க அப்படின்னு அதுக்கு இவர் சொந்தம் கொண்டாடுகிறார். இதுக்கு பேரலாக இன்னொரு நிகழ்வு நடக்குது. கோயங்கா வந்து ஜெயில் சிங்கை கூப்பிட்டு, நீ ராஜீவ்காந்தியை டிஸ்மிஸ் பண்ணு, வர்றதை நான் பார்த்துக்கிறேன். எப்படி இடி டைரக்டர் கிட்ட நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒரு ஜெயில் சிங்டையும் சொல்றேன். ஆமாம், அருண் ஷோரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஜெயில் சிங்கிட்ட, அது மட்டும் பண்ணாதீங்க, பண்ணாங்க ராஜீவ்காந்தி இன்னும் செல்வா கூட ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு அருண் ஷோரி சொன்னாராம். குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அதில் தப்பு இல்லை, ஆனால் எது நம்ம செஞ்சாலும் சட்டப்படி செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு சதின்னுலாம் சொல்ல முடியாதுன்றது இவருடைய குருமூர்த்தியுடைய கருத்துன்னு இவங்க சுஜாதா அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இது 2வது. 3வது ராஜீவ் அசாசினேஷன். ராஜீவ் அசாசினேஷனை பொறுத்த வரைக்கும் LTT மேலே குற்றம் சாட்டி சார்ஜ் ஷீட் போட்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ட்ரையல் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜெயின் கமிஷன் இருக்கு இல்லையா, அது இதை விசாரிப்பதற்கு பேரலாக நியமிக்கப்படுது. அதில் ஏகப்பட்ட நிறைய வாட்டி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க, அதில் நிறைய பிரச்சனைகள் வருது. குறிப்பாக TN சேஷனுக்கும் சுப்பிரமணிய சாமிக்கும் நேருக்கு நேர் மோதல் இங்கே நடக்குது. TN சேஷன் வந்து இது CIA சதி, வேற சிலரும் சொல்கிறாங்க இது CIA சதி அப்படின்னு சொல்லி. ஆனால் பின்னால் அதை விசாரணைக்கு வரும்போது என்கிட்ட அதை சொல்வதற்கு ஆதாரங்கள், குறிப்பான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. அதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டு விட்டாலும் கூட கொலைக்கு பயன்படுத்திய RDX என்ற வெடிமருந்து அன்னைக்கு நேட்டோ படைகள், அதாவது அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படைகள், அவங்கள தவிர வேற யார்கிட்டையும் அந்த RDX என்ற வெடிமருந்து கிடையாது. அதே மாதிரி அந்த பெல்ட் பாம் இருக்கு இல்லையா, அதனுடைய வடிவமைப்பு, அத்தகைய நவீன வடிவமைப்பு
வேற எங்கேயும் கிடையாது அப்படின்றது இன்னொரு ரெவலேஷன். அதனால இந்த கான்ஸ்பிரசிக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது. அது என்றைக்கும் வெளியே வரப்போவதில்லைன்னு நினைக்கிறேன். இது யார் சூத்திரதாரிகள், யார் கருவியாக பயன்பட்டார்கள், யார் யார் எந்தெந்த இடத்துல சுப்பிரமணிய சாமியை தொடர்புபடுத்தி, சந்திராசாமியை தொடர்புபடுத்தி, அத்னான் கஷோகியை ஆயுத வியாபாரி அத்னான் கஷோகியை தொடர்புபடுத்தி, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்றென்றைக்கும் வெளியே வரப்போறதில்லை. ஆனால் கொலையை விட்டுருங்க, இதுக்கு முன்னால அகற்றுவதற்கு நடந்த சதிகள் இருக்கு இல்லையா, அது இப்போ அவர் வாயாலேயே அதை ஒரு வீரப்பிரதாபம் போல ஒத்துக்கிறாரு. குருமூர்த்தி பேசும்பொழுது தன்னுடைய கை சுத்தம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அந்த கட்டுரை முழுவதும். ஆனா ஒரு இடத்துல ஒரு நபர் வந்து குருமூர்த்தியை அணுகி, கன்னியாகுமரியில வந்து இன்னைக்கு கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் அதிகமாயிட்டே வருது, அதை தடுத்து நிறுத்தல அப்படின்னா கன்வர்ஷன் அதிகமாயிடும், அதனால நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பள்ளிகள் கட்ட வேண்டியது, சரியா ஞாபகம் இல்லை, ஒரு 10 பள்ளிகள் கட்ட வேண்டியது இருக்கு, 25 லட்சம் ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு குருமூர்த்தி உதவுறாரு. அந்த உதவுவதற்கு அவர் கையாண்ட விதம் அப்படின்றது அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது நீங்க சொல்றது வந்து வேதாந்தம்னு விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய நிர்வாகி, அவர் எக்ஸ்-டிவிஎஸ் எம்ப்ளாயி. 1981 அவர் வந்து குருமூர்த்தி கிட்ட சொல்றாரு 25 லட்ச ரூபா இது மாதிரி பணம் வேணும். அவர் சொன்ன உடனே அதை இவர் கோயங்கா கிட்ட சொல்றாரு. அப்போ கோயங்கா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சரி நான் பணம் ஏற்பாடு பண்ணி தரேன், நீ ஒரு வேலை செய்யணும். என்ன வேலைன்னா, மகரிஷி மகேஷ் யோகின்னு ஒரு ஆள், அவர் வந்து இன்னைக்கு ஜக்கி வாசுதேவ், ஸ்ரீ ரவிசங்கர் இவங்களுக்கெல்லாம் முன்னோடி. இந்த யோகா இந்த மாதிரி விவகாரங்களை வெளிநாட்டில் மார்க்கெட் பண்ணி இந்த ஹிப்பி மூமெண்ட்லாம் இருந்த காலம், அதுக்கு பின்னால் ரஜினிஷ் வராரு. அதில் வந்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிளைகள், குரோஷியாவில் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு பிரதிநிதி கூட இருந்ததாக சொல்கிறாங்க. என்ன அப்போது நிறைய கோடிக்கணக்கில் சொத்து. அந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த ட்ரஸ்ட்டில் தன்னுடைய சொந்தக்காரனாக நியமிச்சிருக்காரு. அதில் வரி ஏய்ப்பு நடவடிக்கைகள் நடந்திருக்கு. அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட்டை 50 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்கு. மகேஷ் யோகி எங்கே தங்கியிருக்காருன்னா, கோயங்காவுடைய எக்ஸ்பிரஸ் டவரில் தங்கியிருக்காரு. இந்த கேஸில் ஒன்றும் காப்பாற்ற முடியாதையா, நீ ஃபைனை கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டாராம் பல்கிவாலா. அவர் தான் ஒரு லீடிங் லாயர், நானே பல்கிவாலா. இப்படி ஒரு கேஸ் இருக்கு. மகேஷ் யோகிக்கு இந்த காரியத்தை நீ முடிச்சு கொடுத்தா நீ கேட்குற பணத்தை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு குருமூர்த்திட்ட. உடனே ஒரு கேஸை எடுத்து ஆராய்ந்தாராம். ஆராய்ந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு விளக்கம் எழுதி அனுப்புகிறாரு. மகேஷ் யோகி ஒரு சாமியார். ஹிந்து ஆன்மீக நம்பிக்கைகள் தர்ம சாஸ்திரங்களின்படி ஒரு நபர் சாமியார் ஆகிட்டாக்க தட் அமௌண்ட்ஸ் டு சிவில் டெத் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு மரணம். அதுக்கப்புறம் அவருக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிடையாது, உறவுகள் கிடையாது சிவில் டெத்துனாங்க. அப்போ மாமனுக்கு மச்சான் பேர்லாம் சொத்து எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அவருக்கு உறவே கிடையாது, உறவினர்களே கிடையாது. அவங்களை உறவினர்கள் என்று நீங்க சொல்ல முடியாது. பொண்டாட்டியோ மகனோ யாரோ. இப்போ ஜக்கி வாசுதேவ மேட்டர்ல மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, அப்படி பண்ணி வச்சாருன்றாங்க. ஏதாவது ஊழல் பண்ணி சொத்து எழுதி வச்சாலும் அவர் துறவி. இப்படி வாதாடுவதற்கெல்லாம் நம்ம சட்டத்தில் இடம் இருக்கு. சட்டம் இப்படி இருக்கு. சாத்திரங்களை கற்று தெரிய குருமூர்த்தி பயன்படுத்தி கொண்டு அது ஓகேன்ட்டாங்களாம் ஐடி டிபார்ட்மெண்ட்ல. உடனே மகேஷ் யோகி 25 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. திட்டமிட்டபடி பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த சமயம் ரொம்ப முக்கியமானது. 81-82 காலங்கள்ல தான் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அந்த மண்டைக்காடு கலவரம் நடக்குது. 25 லட்ச ரூபா கொடுக்குறாரு. 25 லட்ச ரூபா அந்த காலத்துல மிகப்பெரிய பணம் தான். ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? நிச்சயமா கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா? அன்னைக்கு வந்து அது வரைக்கும் அந்த மாதிரி முரண்பாடுகள் இல்லாத இந்து நாடார் சமூகத்துக்கும் கிறிஸ்தவ மீனவர் சமூகத்துக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய மோதல் திட்டமிட்டு தூண்டப்பட்டு ஒரு பெரிய கலவரத்தில் தான் அது. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரம் மதமாற்றம் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக நடைபெற்ற போது உடனே எல்லாரும் வாஜ்பாயிலேருந்து இந்திரா காந்தியிலேருந்து எல்லாம் பதறி அடித்து இங்கே ஓடியாந்தாங்க. இங்கே வந்து இது எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போ முயற்சி பண்ணுறாங்க. அதை ஒட்டி தான் மண்டைக்காடு. அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னால தான் இந்த விவேகானந்தர் இல்லம் இருக்கு இல்லையா, அது எம்ஜிஆர் காலத்தில். இப்படி அந்த தென் தமிழகம்
அந்த இடத்த குறிவைத்து வேலை செய்வது இப்படி படிப்படியாக நடந்திருக்கு. இன்னை வரைக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு பகுதியாக இருக்குது. அப்போ அப்படி தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் வந்து இப்போ இந்த மாதிரி தான் அவர் பணம் வாங்கியிருக்கிறார். இன்னொரு பிர்லா கிட்ட ஏதோ ஒரு லார்சன் அண்ட் டூப்ரோ மேட்ரு பேசி முடிச்சு விட்டேன், அதுக்கு 12 கோடி ரூபா நான் ஃபீஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டாங்க. அதை வச்சு தான் விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் விஏஎஃப் என்ற ஒரு திங்க் டேங்க், அதுதான் பின்னால் அண்ணா ஹசாரேயினுடைய ஊழல் ஒழிப்பு போராட்டம்லாம் இருக்கு இல்லையா 2011 இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஐஏசி, அதுக்கெல்லாம் அது அடிப்படை, அது தனி ஒரு கதை. எப்படி ராஜீவ் காந்திக்கும் விபி சிங்குக்கும் இருக்கக்கூடிய முரண்பாட்டை இவர்கள் பயன்படுத்தி கொண்டதாக அவங்க சொல்றாங்களோ, அதே போல விபி சிங்கினுடைய அரசை கவிழ்ப்பதற்கும் நாங்க வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல இவரோட பங்கு என்னன்னு சொல்றாரு. விபி சிங் வந்து பிஜேபியினுடைய ஆதரவோடு ஆட்சி அமைப்பதில் கூட்டணியா ஒன்னா இருக்கலான்றாங்க. முடியாத, நான் வெளியிருந்து ஆதரவு தான், உன்னோட கூட்டணி வச்சுக்க முடியாது. இது நடக்கும்போது ரத யாத்திரை ராமஜன்மபூமி மூவ்மெண்ட் இவங்க தொடங்கிடுறாங்க, பாபரி மஸ்ஜித் இடிக்கணும்ன்றது. அதில் விபி சிங்குக்கு உடன்பாடு இல்லை. வேற சிலரை இவங்க தன்னை கட்டி இவங்க தேவிலால் இந்த மாதிரி சிலர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க கூட. நேஷனல் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு, அதிகாரத்துக்கு வந்தாச்சு. அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவர் வந்து மண்டல் கமிஷன் அமல்படுத்துகிறார். ஆகஸ்டில் 90 ஆகஸ்ட் நினைக்கிறேன் மண்டல் கமிஷன் அறிவிக்கிறார். மண்டல் கமிஷன் அறிவித்தது இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி, ஷாக். இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு கேம்பெயினே எடுக்கிறாங்க. அந்த மண்டல் கமிஷனுக்கு எதிரான ஆதிக்க சாதியினர் மாணவர்கள் அவங்களுடைய போராட்டம், இந்த தீக்குளிப்பு, இந்த மாதிரி சீனு, இதெல்லாம் தொடர்ந்து ஒரு கேம்பெயின் வந்து இதற்கு எதிராக நடக்குது. இந்த பக்கம் ரத யாத்திரை ரொம்ப தீவிரமாக முடுக்கி விடப்படுது. அதை நேரடியாக எதிர்க்க முடியாமல் பிஜேபி நேராக அதை எதிர்த்து வரல. இப்படி ஒரு கேம்பெயினை தொடங்கிட்டு இந்த பக்கம் ரத யாத்திரை, ஆர்எஸ்எஸ்னுடைய வார்த்தையில் இந்து ஒற்றுமையை குலைக்கின்ற மிகப்பெரிய பல நூற்றாண்டுகளில் நடைபெறாத ஒரு சூழ்ச்சி, சதி எது மண்டல் கமிஷன். அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் 27% இடஒதுக்கீடு வழங்கியது இந்து சமூகத்தை பிரிக்கக்கூடிய பிளவுபடுத்தக்கூடிய விஷயம் அவங்க முன் வச்ச கருத்து. ஒற்றுமைப்படுத்துவதற்கு தான் ஆன்டி முஸ்லிம் இதுல இந்த ரத யாத்திரை தொடங்குது. அப்போ இவங்க விபி சிங்கை பார்த்து குருமூர்த்தி பேசியதா 4 மணி நேரம் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன டிமாண்ட் அப்படின்னாக்கா, பாபரி மஸ்ஜித் இடத்த அரசு கையகப்படுத்தணும், கையகப்படுத்தி அதை விஸ்வ இந்து பரிஷத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுக்கு விபி சிங் ஒத்துக்கல. உடனே ஆட்சி கவிழ்க்கப்படுது. விபி சிங்குக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருந்த உறவு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னால பாபரி மஸ்ஜித் இடிப்பு இது வருது. அதுல ரொம்ப சாமர்த்தியமா இவர் சொல்றாரு, பிஜேபிக்குள்ள ஒரு விவாதம் நடக்குதான். இந்த பக்கம் விஸ்வ இந்து பரிஷத் பாபரி மஸ்ஜிதை இடிக்கணும்னு கேம்பெயின் நடக்குது. அத்வானி ரத யாத்திரை நடத்துறாரு. இடிங்கன்னு அத்வானி சொல்லலை, வாஜ்பாயும் சொல்லலை, இடிச்சிடுறாங்க. இடிக்கிறது ஏதோ எதிர்பாராமல் நடந்து விட்ட சம்பவம் போல ரொம்ப வருத்தப்படுவதா அன்னைக்கு வாஜ்பாய் அறிக்கை விடுறாரு. அன்னைக்கு உமா பாரதியிலிருந்து சாத்வி ரித்தம்பராலிருந்து அத்வானியிலிருந்து எல்லாரும் இடிக்கும்போது லைவா அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் விடுவிக்கப்படுறாங்க, நீங்க பாக்குறீங்க. ஆனால் அன்றைய சூழல்ல டெக்னிக்கலா லீகலா இடிக்கிறதுன்னு பிஜேபி சொல்லலாமா அப்படின்ன போது இவர் ஐடியா கொடுத்தாராம், நம்ம இடிக்கிறத சொல்ல வேண்டாம், ராமர் கோயில் கட்டணும்னு மட்டும் சொல்லுவோம், இடிக்கிற வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க, விஸ்வ இந்து பரிஷத் பார்த்துக்குவாங்க. அப்படி இவர் டெக்னிக்கலா ஐடியா கொடுத்ததை பெருமையோடு இங்க வந்து பதிவு செய்யறாரு. 90க்கு பிறகு குளோபலைசேஷன், நியூ எக்கனாமிக் பாலிசி, நியூ லிபரல் பாலிசி, இதெல்லாம் வந்து காங்கிரஸ் அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது தனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அதற்கு அவர் செய்த வேலைன்னு அவர் குறிப்பிடக்கூடிய விஷயம். மன்மோகன் சிங் நியூ எக்கனாமிக் பாலிசி வந்த பிறகு வந்த அந்த காலகட்டத்தில் லெஃப்டும் ஆர்எஸ்எஸும் பேசுறது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சுதேசி, அந்நியர்களை உள்ள விடக்கூடாது, ரொம்ப தீவிரமா சவுண்டு கொடுத்தாங்க இவங்க அந்த பீரியட்ல. வாஜ்பாய் கவர்மெண்ட் வருது. அப்புறம் முதல்ல நரசிம்மா பீரியட்ல சுதேசி ஜாகரன் மன்ஷன் இதெல்லாம் சொல்றாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் வருது. வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து என்ரான் கொண்டு வருது. என்ரான் என்பது ஒரு அமெரிக்க மின்துறை நிறுவனம். அது வந்து மகாராஷ்டிராவில் கொண்டு வராங்க. என்ரானை எதிர்த்து கடுமையா எஸ்ஜேஎம் வந்து பேசுறாங்க. அன்னைக்கு நிதியமைச்சர் வந்து யஷ்வந்த் சின்ஹா உருவாக்கத்துல குருமூர்த்தியினுடைய ஃபவுண்டர் மெம்பர் 2 பேர். இவரும் தத்தோபந்த் தெங்கடின்னு மகாராஷ்டிரியன் பிராமின், அவர் தான் பிஎம்எஸ்னுடைய ஃபவுண்டரும் கூட, பாரதிய மஸ்தூர் சங்கனுடைய ஃபவுண்டரும் கூட. கம்யூனிசத்துக்கும் முதலாளித்துவத்துக்கும் மாற்றான சித்தாந்தம்
என்ற முறையில் கோமாளித்தனமான பார்ப்பனிய பொருளாதார கோட்பாடு அது வந்து அவர் வகுத்து ஆனா வச்சிருக்காரு. இடதுசாரிகளும் நியோலிபரல் பாலிசி எதிர்க்கிறாங்க, RSS எதிர்க்குது. வெளியில இருந்து தோற்றத்துல பார்க்கும்போது அப்படி இருக்குது. இப்ப என்ரான வந்து எதிர்த்தெல்லாம் இப்படி பேசுறாங்க. என்ரான் வரும்பொழுது அங்க மகாராஷ்டிரால வந்து பிஜேபி சிவசேனா கவர்மெண்ட் தான் இருக்குது, அதை எதிர்த்து இவங்க பேசுறாங்க. இவர்கள் எதிர்த்து பேசிய அதே நேரத்துல வாஜ்பாய் கவர்மெண்ட் வேற வேற பெயர்கள்ல கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் SJMக்கு பணம் கொடுக்குது. அரசை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு அரசே பணம் வந்து ஃபண்ட் பண்ணுது. இவங்க மெல்ல மெல்ல அதை டோன் டவுன் பண்றாங்க. என்ரான் எதிர்ப்பு நியோலிபரல் டோன் டவுன் பண்ணி அதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்க, பொருளாதாரத்துறையில பன்னாட்டு நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்துவதிலிருந்து இருந்து ஷிஃப்ட் பண்ணி இந்த அழகி போட்டியை எதிர்ப்பது, மைக்கேல் ஜாக்சன் வருகை இந்த மாதிரி இப்படி அதை வந்து ரொம்ப நாக்கா அப்படி மாத்துறாங்க. அப்போ அதுக்கப்புறமே இவர் வந்து அமைதியாயிடுறாரு. யாரு? குருமூர்த்தி. இது ஒரு RSS டியூவல் கேம். இது எப்பொழுதும் பவர்ல இல்லாத போது இப்படி சவடாலாம் வந்து பேசுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிளேட்டை மாத்தி அப்படி பேசுவது. அமெரிக்க எதிர்ப்பு அப்படின்னு வந்து வெளியே இருக்கும்போது பயங்கரமா, ஏன் நீங்க அணுசக்தி ஒப்பந்தத்தில் அவங்க அடிச்சது என்ன, முதல்ல எப்படி பேசினாங்க, அதுக்கப்புறம் வாக் அவுட் பண்ணி எப்படி பயன்படுத்தி, ஏன் காட் ஒப்பந்தத்தை நரசிம்மராவ் நிறைவேற்றும் போது கடுமையா எதிர்த்து பேசினாங்க, அதை நிறைவேற்றும் தருணத்துல வாக் அவுட் பண்ணிட்டாங்க, எதிர்த்து வாக்கு போடல. ஆமா, எதிர்த்து வாக்களிக்கல. அப்போ இந்த இரட்டை வேடம் அப்படின்றது மொத்த பிஜேபி சங்க பரிவாரத்துக்கு உரியது, அது குருமூர்த்திக்கும் உரியது. அந்த இடத்துல அவர்கிட்ட வந்து விளக்கம் எதுவும் இல்லை. சுஜாதா அதை பத்தி கேட்குறாங்க அவர்கிட்ட. கேட்கும்போது அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னாங்க, இந்த அரசு சொத்துக்களை எல்லாம் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடாது, உள்நாட்டு பெருமுதலாளிகள் இருக்காங்கல்ல, ஒலிகார்ஸ், அதானிக்கு அம்பானிக்கு அப்படி கொடுக்கலாம், அது சுதேசி அப்படின்றது தான் அவருடைய விளக்கம். தன்னுடைய டிரான்ஸ்லேஷன் தான் இன்னைக்கு நிர்மலா சீதாராமனுடைய இந்த மானிட்டைசேஷன், அசெட் மானிட்டைசேஷன்றாங்க இல்லையா, அப்படி அதானிக்கு எழுதி வைக்கின்ற நடவடிக்கைகள். பொருளாதார அந்த பாலிசி அப்படின்னு பேசும் பொழுது அவர் இன்னொரு விஷயத்தையும் வந்து தூக்கி பிடிக்கிறார். இங்க இந்தியாவில் நிலவக்கூடிய இந்த சாதிய அப்படின்றது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்ற மாதிரி இந்த SJMனுடைய சில ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வந்து அதை உருவாக்குவதற்கு, இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குறதுக்கு ஏதோ ஒரு வகையில குருமூர்த்தி உதவுறாரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? குருமூர்த்தி அடிக்கடி துக்ளக்ல எழுதுவார், ஜாதி வந்து நம்முடைய சோசியல் கேபிட்டல்னு எழுதுவார். சாதியை ஒழிக்கக்கூடாது, சாதி நல்லது, அது சோசியல் கேபிட்டல். அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு உதாரணமாக கவுண்டர் சமூகத்தையும் நாடார் சமூகத்தையும் எடுத்துக்காட்டி, திருப்பூர் தொழில் வளர்ச்சிக்கு ஜாதி தான் காரணம், நாடார்களின் இந்த வளர்ச்சிக்கும் ஜாதி தான் காரணம். அதுக்கு அவர் சொல்கிற விளக்கம் என்னன்னா, ஒரு சாதி அடிப்படையில் ஒரு தொழில் வளரும் போது அவங்களுக்குள்ள குறைந்த வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க, டிரான்சாக்ட் பண்ணுவாங்க, அப்படி தொழில் வளரும் அப்படின்றது அவர் சொல்கிற விளக்கம், கோட்பாடு. இதை நம்ம எப்படி எடுத்து பார்ப்போம், இது ஆக்சுவலாக எப்படி அமலாகுது. இப்போ சென்னை எடுத்துங்களேன், எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது, ஹார்ட்வேர் இருக்குது, இதில் குறிப்பிட்ட மார்வாடிகளோ பனியாக்களோ வட்டி கடை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ ரூபா நீங்கள் வேணால் பணம் வச்சுருங்க, வேற ஒருத்தர் வட்டி கடை இங்கே வச்சு பிழைக்க முடியாது. அது ஒரு நெட்வொர்க், அந்த காஸ்ட் நெட்வொர்க், அது அந்த நெட்வொர்க்கு தான் அந்த தொழிலை செய்ய முடியும். ஆக்சுவலாக இப்போ இது வந்து என்ன செய்யுதுன்னாக்கா, அவர் சொல்கிற கருத்தை பரிசீலிப்போம் நம்ம ஆப்ஜெக்டிவாக. ஒரு ஆந்த்ரப்ரனர்ஷிப், தொழில் முனைவு என்பதை இது கருக்குது. ஒருவேளை நீங்கள் சேட்டு இல்லாத வேற ஏதோ ஒரு வேற சாதியை சேர்ந்தவராக இருந்தாக்கா அந்த வட்டி தொழில் நடத்த முடியாது, எலக்ட்ரிக்கல் கடை வைக்க முடியாது, ஹார்ட்வேர் தொழில் செய்ய முடியாது இல்லையா, ஆட்டோமொபைல் தொழில் செய்ய முடியாது. அப்போ தொழில் முனைவுக்கு இங்கே இடம் இல்லை. இது மறைமுகமாக ஒரு சாதி முறைகேடான வகையில் ஒரு தொழிலில் ஆதிக்கம் செய்வதற்கு தான் இது வழிவகுக்குது. அப்போ இது சாதி அப்படின்றது தொழில் முனைவுக்கு எதிரானது. ஆக்சுவலாக இப்போ வெளிநாடுகளில் முதலாளித்துவம் ஜாதியை வச்சா வளர்ந்துருக்குது இல்லையா. நிலப்பிரபுத்துவ உறவுகள், முதலாளித்துவத்துக்கு முந்தைய பழைய உறவுகளை பிரேக் பண்ணி தான் அங்கே தொழில் முனைவு, முதலாளித்துவம், என்டர்பிரைஸ்ன்றது அதுதான், அப்படிதான் வளர்ந்துருக்குது. அதனால இது ஒரு முட்டாள்தனமான கூற்று. ஆனால் இதை வந்து அவங்களே கவுண்டர் பண்றாங்க. திருப்பூரை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றீங்கன்னா, திருப்பூர் முதலாளிகள்கிட்ட, நான் திருப்பூர்ல நானே வேலை செஞ்சிருக்கிறேன், அங்க தொழிலாளிகள் எவ்வளவு கொடூரமா சுரண்டப்படுறாங்க, சுஜாதா சொல்றாங்க, அதை சொல்றாங்க. அதை சொல்லும் போது இவர் இல்லை, நான் திருப்பூரை டிஃபெண்ட் பண்ணல, சும்மா ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக
அப்படி ஒரு இதை சொன்னேன் அப்படின்னு முட்டு கொடுக்குறாரு, சமாளிக்கிறாரு. ஆனால் தெங்கடியினுடைய கருத்து இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. தெங்கடி வந்து ஒரு 3000 தொழில்களை பட்டியலிட்டு இந்த தொழிலெலாம் நசிஞ்சு போச்சு, இந்த தொழிலெலாம் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சாதிகளை ரிவைவ் பண்ணணும். அப்படி ரிவைவ் பண்ணாதான் பொருளாதாரம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்ற முறையில் யூபியில் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஸ்வகர்மா ஏதோ ஒரு அபியான் ஏதோ ஒன்று பேர் அதுக்கு. அதில் என்னன்னா குலத்தொழில் இருக்கு இல்லையா, அப்படி நேரடியாகவே குலத்தொழிலை ஒருத்தர் கற்றுக்கணும், அதை ப்ரமோட் பண்ணுறது அப்படின்றது யூபி கவர்மெண்ட் வந்து செய்யுது. இதை நேரடியாக திரும்ப கேஸ்டை ரிவைவ் பண்ணுவதற்கான பாரம்பரிய தொழில்களை சாதிகளை ரிவைவ் பண்ணுவது அப்படின்றது பொருளாதாரத்துக்கு நல்லது என்ற முறையில் தான் அந்த கருத்தையே இவர் வந்து நேர முன்வைக்கிறாரு. இது நடைமுறையில் சாத்தியமா இல்லையா, நவீன காலத்துக்கு இது பொருந்தி வருமா என்பது வேறு விஷயம். ஆனால் இவர்கள் வந்து சாதியை பாதுகாப்பதற்கான எல்லா வழிகளையும் முயற்சிக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையிலையும் அதை தான் அவங்க இன்டைரக்டா 30களில் தமிழ்நாடு எதை எதிர்த்து போராடியதோ அந்த குலக்கல்வி முறை இருக்கு இல்லையா, அதை மறைமுகமாக கொண்டு வருது நியூ எஜுகேஷனல் பாலிசின்னு நம்ம சொல்கிறோம். டைரக்டாகவே சொல்கிறாரு தெங்கடி. குருமூர்த்தி இந்த பேட்டியில் சொல்கிறாரு, சுதேசி ஜாகரன் மன்ச்சினுடைய பொருளாதார கொள்கை என்ன என்பதை பார்க்கணும்னா நித்தி ஆயோகில் பாருங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, இது நித்தின்றதுக்கான டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பிளானிங் கமிஷனை ஒழிச்சிட்டாங்க. பிளானிங் கமிஷன்றது ரஷ்ய மாடலில் சோவியத் மாடலில் உருவாக்கப்பட்டது. அதில் தான் 5 ஆண்டு திட்டங்கள் போட்டு கொண்டு வரோம். பிளானிங் கமிஷன் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அந்த பிளானிங் கமிஷன் வழியாக மாநிலங்களுக்கான திட்டம் இருக்குது, அதில் குறிப்பிட்ட அளவுக்கு மாநிலங்களுக்கான அதிகாரம் இருக்குது. அது பூரா இப்போ எடுக்கப்பட்டது. நித்தி ஆயோக் வந்த பிறகு அவர் சொல்கிறாருல்ல, எஸ்ஏஎம்னுடைய லட்சியங்களை அதனுடைய பொருளாதார கொள்கையை நித்தி ஆயோகில் பாருங்க. எஸ்ஏஎம் லட்சியம்ன்றது ஆர்எஸ்எஸ்னுடைய லட்சியம். அதை பிராமணிக்கல் பொலிட்டிக்கல் எக்கானமின்னு இவங்க சொல்கிறாங்க. பாலிடிக்ஸ் அண்ட் எக்கானமி. பார்ப்பனிய அரசியல் ஆதிக்கம் கூட சொல்லலாம். பார்ப்பனிய பொருளாதாரம்னு ஒன்று இருக்கா அப்படின்னாக்கா இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பொது சொத்துக்களை எல்லாம் முதலாளிகளிடம் ஒப்படைத்து விடுவது. அரசாங்கத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா எனேபிளர், அவ்வளோதான். நீங்கள் எதுவும் சொத்தை வச்சுக்க கூடாது, அது பூரா இந்த முதலாளிகள் கையில் ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி தான் எஸ்ஜேஎம்னுடைய அந்த கொள்கை நித்தி ஆயோகில் அமலாகிறது. நம்ம வந்து அதானிக்கு கொடுக்குறாங்க, அம்பானிக்கு கொடுக்குறாங்க, அகர்வாலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா மோடி ஏதோ ஒரு முறைகேடாக இதை செய்கிறாரு அப்படின்னும் இதை பார்க்கலாம். இல்லை பார்ப்பனிய முறைப்படி அதை செய்கிறார், ஆர்எஸ்எஸ் கொள்கைப்படி அதை செய்கிறார் என்றும் பார்க்கலாம். அது வந்து அவங்க ஆக்சுவலாக பேஷ்வா ரூல், மன்னராட்சியை ரிவைவ் பண்ணுறது தான் சித்பவன் பார்ப்பனர்களுடைய விருப்பமாகவும் லட்சியமாகவும் இருந்தது. பட் அதை ரிவைவ் பண்ண முடியாது. இப்போ புதிய மன்னர்கள் யாருன்னா பனியாக்கள், மார்வாரிகள். பெருமுதலாளிகள்ன்றவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கேஸ்ட் என்ன, பனியா, மார்வாரி, பிராமின், இந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்குதுன்றது 1000 தரவுகள் இருக்குது. அதை ரிவைவ் பண்ணுவது அப்படின்றது தான் இவங்க கொள்கை. அதை தான் குருமூர்த்தி நேரடியாகவே அட்வொகேட் பண்ணுறார். கோயங்கா உயிரோடு இருக்கும்போதே தன்னுடைய பத்திரிகை அப்படின்ற மாதிரி அதை டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு குருமூர்த்தி. அது பிடிக்காதனால அப்போவே அவரை வந்து ஓரங்கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பின்னால் எடிட்டர் வர்கீஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் அதை பதிவு பண்ணுறாரு. கோயங்காவுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பிரஸ் சாம்ராஜ்யம் யாருடையது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது கோயங்காவினுடைய அடாப்டட் சன் வந்து விவேக் கோயங்கா, அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி கோயங்கா முடிவெடுத்துடுறாரு. அவருடைய பேரன் வந்து சந்தாலியா. குருமூர்த்தி வந்து சந்தாலியா பக்கம் நிற்கிறார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. கோயங்கா இப்படி சொல்கிறாரு, என்ன செய்யறதுன்னு சங்கரமணத்தில் வந்து கேட்குறாரு. அப்போ விவேக் கோயங்காவுக்கே இருக்கட்டும் அப்படின்னு சங்கராச்சாரி சொல்லிட்டாராம். இருந்தாலும் அதற்கு மாறாக இவர் முடிவு எடுக்கிறார். யாரு? சங்கரமடம் சொன்னதற்கு மாறாக சந்தாலியாவை ஆதரிக்கிறார் குருமூர்த்தி.
ஏன் அது மாதிரி செய்கிறாருன்றதுக்கான விடை நமக்கு பின்னால் தெரிய வருது. அப்போ எக்ஸ்பிரஸ் சாம்ராஜ்யம் ரெண்டாக பிரியுது. சவுத் இண்டியன் இது பூரா நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் அப்படி ஆயிடுது. இங்கே வந்து சந்தாலியா பொறுப்புக்கு வந்துடுது. அது வந்து விவேக் கோயங்கா பொறுப்புக்கு போயிடுது. பாம்பே, டெல்லி அதெல்லாம் அப்படி போயிடுது. இங்கே சென்னை இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கிட்டத்தட்ட குருமூர்த்தியுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்குது. ஆதித்ய சின்ஹான் அதனுடைய எடிட்டராக நியமிக்கப்பட்டவர் அதை பற்றி சொல்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் குருமூர்த்தி அங்கேருந்து வந்தாராம். ராகுல் காந்தியோடைய மார்க் ஷீட்டு ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டாரு. இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆகியா, இதை போடணுமா அப்படின்னா இதை போட்டாகணும் அப்படின்னு அதை டிக்டேட் பண்ணுறாரு. அப்புறம் இங்கே நம்ம திராவிடர் கழகத்தினர் தாலி அகற்றும் இதை ஒன்று நடத்துனாங்க. அதை வந்து போடக்கூடாதுன்னாராம் சந்தாலி. அதெல்லாம் இல்லீகல், போடக்கூடாது. தாலி அவங்களே வேண்டான்னு கழட்டுறாங்க, அது எப்படி இல்லீகல் ஆகும்? அதுல பீஃப் சாப்பிட்றதும் கூட இருக்குது. பீஃப் சாப்பிட்றதும் இருக்குது. இல்லீகல்னா இல்லை குருமூர்த்தி சொல்லிட்டாரு இல்லீகல்னு, அதனால போடக்கூடாது. இந்த லட்சணத்துக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. அப்போது இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். இன்னொரு சீரியஸான விஷயம், கலாநிதி மாறன் மேலே இடி வந்து சோதனை வருது. இடி சோதனைக்கு பயந்து கலாநிதி மாறன் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி விட்டார் அப்படின்னு ஒரு செய்தியை அவர் கொடுக்குறாரு. யார்? குருமூர்த்தி. அது பப்ளிஷ் ஆகுது. ஆனால் உண்மை எல்லாம் பொய். அவர் வந்து கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு. இப்படி இந்தியன் எக்ஸ்பிரஸை கம்ப்ளீட்டாகவே கண்ட்ரோல் பண்ணுறது, இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க இவங்க. இப்படி நீங்கள் இந்த பத்திரிகையை ஃபுல்லாகவே உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் கிடையாது. சந்தாலியா சொல்லியிருந்தாரு, டெய்லி நீங்கள் பேப்பர் படிச்சுட்டு உங்கள் இன்புட்ஸ் அபிப்பிராயங்களை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னாராம். அதை இவங்க சந்தாலியாட்ட கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லலைன்னாராம் அவர். இப்போ ஏன் இந்த முடிவு எடுத்தார் இவர் அப்படின்னாக்கா, ஒரு பகுதி எக்ஸ்பிரஸ் சாம்ராஜ்யம் தன்னுடைய கையில் இருக்கணும், தன்னுடைய பிடியில் இருக்கணும் அப்படின்றது குருமூர்த்தியினுடைய நோக்கமாக இருந்திருக்கு. இது துக்ளக் டேக் ஓவர் வரைக்கும் அது வருது. துக்ளக் டேக் ஓவர் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, மற்ற பத்திரிகையாளர்களை கேட்டு இவங்க எழுதுறாங்க, சோவின் மறைவுக்கு பிறகு அதை குமுதம் தான் வந்து எடுத்து நடத்துகிறதா, அதற்குரிய ஆட்கள்லாம் கூட போடப்பட்டாங்க. ஆனால் சோ அதை முடிவு செய்து டிக்ளேர் பண்ணாமல் இறந்துட்டார் அதுக்கு முன்னால். ஆனால் அதை இவர் வந்து கட்டாயமாக அந்த குடும்பத்தையும் சம்மந்தப்பட்ட நபர்களையும் வற்புறுத்தி அவர்கள் தானாக நீங்கள் தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு இவர்கிட்ட கொடுத்தது போல கட்டாயப்படுத்தி அதை கைப்பற்றி கொண்டார் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. இதில் சோவுடைய ஃபேமிலிக்கு கூட உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்களை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? அதாவது ஒரு மீடியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி மீடியா, துக்ளக் மாதிரி பத்திரிகை, இது வந்து கம்ப்ளீட்டாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்பது வந்து அவருடைய அஜெண்டாவாக இருந்திருக்குது. அதுக்காக பெரியவாள் சொல்கிறத கூட அவர் மீறுவதற்கு தயாராக இருந்தார். இப்போ இந்த மடத்தை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு இருக்குல்ல. இப்போ மடம் வந்து ஒரு பவர் சென்டர், அவங்க சொல்லுவதைத்தான் வந்து அவர்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த பிராமணர்கள் கேட்கின்றார்கள். அவங்க செயல்படக்கூடிய தளத்துல அதை அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு புரிதல் இருக்குல்ல. அப்போ இந்த நிகழ்வு அப்படின்றது மடம் இவர்களை வந்து ஆட்டி வைத்ததா, இல்ல இவர்கள் மடத்தை வந்து பயன்படுத்தி கொண்டார்களா ஒரு பொருளாக? நல்ல சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ இந்த நம்ம காஞ்சிபுரம் மடம் இருக்கு, அது ஒரிஜினல் சங்கர மடம் கிடையாது. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. அது ஒரிஜினல் சங்கர மடம் நான் சொல்றது ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட மடங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது வந்து இப்போ சிருங்கேரி, பூரி, துவாரகா இது மாதிரி இருக்குது. 4 மடங்கள் 4 முனையில். 5வது மடமாக இதை இது பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு ஒரிஜினலாக பேர் கும்பகோணம் மடம். இது வந்து கும்பகோணத்தில் தான் இருந்தது. தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த பகுதிகளை சேர்ந்த ஸ்மார்த்த பார்ப்பனர்களுடைய மடம் இது. அதை காஞ்சி மடம், இங்கே வந்து அவர் ஆதிசங்கரர் இங்கே தான் வந்து முக்தி அடைந்தார் அப்படின்னு ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணி ஃப்ராடாக டாக்குமெண்ட் தயார் பண்ணிட்டாங்க அப்படின்னு சிருங்கேரி மடத்திலேருந்து ஒரு புத்தகமே போட்டிருக்கிறாங்க. இது ஒரு போகஸ் மடம். ஓகே. ஆனால் இந்த போலியான மடம் தான் இன்னைக்கு சங்கர மடங்கள்லேயே செல்வாக்குள்ள மடமாக இருக்குது. இந்திய அளவிலேயே செல்வாக்குள்ள மடமாக இது இருக்குது. இது எப்படி சாத்தியமானது? இதுக்கு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயங்கள் பார்க்கணும். தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள்
பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தில் முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. நமக்கு ஏர்லி பிரிட்டிஷ் ரூல் வந்து தமிழ்நாடும் பெங்காலும் 3 பிராந்தியங்களை சேர்ந்த பார்ப்பனர்கள் இந்த இந்து தேசிய அரசியலை உருவாக்குவதில் முக்கிய பாத்திரம் மாற்றினார்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று வங்காளி பார்ப்பனர்கள், அது வந்து ஆனந்தமடம் பங்கிம் சுந்தரருடைய நாவல் வந்தே மாதரம். அது வந்து ஆன்டி முஸ்லீம் இது அதுக்குள்ளேயே இருக்குது. அன்னைக்கு அது இஸ்லாமியர் ஆட்சியின் கீழே இருந்தது அந்த பகுதி. அதுதான் பிளாசி போர், அது நமக்கு தெரியும். பெங்காலி பிராமின்ஸ் வந்து பிரிட்டிஷ் பியூரோக்ரஸியில் கணிசமாக இருந்தாங்க. இப்போ ஹிந்தி என்ற தேவநாகரி வடிவிலான ஹிந்தி என்ற மொழியை உருவாக்கி அதை உருதுவுக்கு எதிராக, பர்சியன் ஸ்கிரிப்டில் இருந்த உருதுவுக்கு எதிராக அதை கொண்டு வந்து இதை ஒரு கோர்ட் லாங்குவேஜ் ஆக்கி, இது எல்லாமே எப்போ நடக்குதுன்னா 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நடக்குது. ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு இந்து தேசிய அரசியல் அப்படின்றது அங்கேருந்து பிறப்பெடுக்குது. அதில் மார்வாரிகளும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, பனியாக்களும் அதில் கூட இருக்கிறாங்க. இது பெங்காலி பிராமின்ஸோடைய கான்ட்ரிபியூஷன். பிராமின் மட்டும் இல்லை, காயஸ்தா கத்திரி ஜாதி, விவேகானந்தர் வந்து காயஸ்தா ஜாதி தான். இது அங்கே. இந்த பக்கம் வந்து மகாராஷ்டிராவில் வந்து மராத்தா எம்பையர் வந்து பேஷ்வாக்கள் ஆட்சியின் கீழே இருக்குது. பேஷ்வாக்கள் ஆட்சியின் கீழே தான் மிக கொடூரமான ஜாதி அடக்குமுறைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், சூத்திரர்களும் பஞ்சமர்களும் ஆளாக்கப்பட்டார்கள். அதை முறியடிப்பதற்கு தான் கிழக்கிந்திய கம்பெனியின் படையில் மகர்கள் இருந்தாங்க. அதை வந்து பீமா நதிக்கரையில் முறியடித்தார்கள். அதான் பீமா கொரேகா. அந்த வெற்றியை கொண்டாடுவது இவங்களுக்கு ஒத்துக்கலைன்றதுனால தான் இன்னைக்கு பீமா கொரேகான் பொய் வழக்கு போடப்பட்டு அவங்க சிறையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த பேஷ்வாக்களுக்கு தங்களுடைய சாம்ராஜ்யத்தை மீண்டும் நிறுவுவது, பேஷ்வாக்களின் எதிரியாக முதல்ல அது ஆன்டி முஸ்லீமாக தொடங்கல, அது ஆன்டி சூத்ரா ஆன்டி தலித் மூவ்மெண்ட் தான் ஆர்எஸ்எஸ். அப்படிதான் ஆர்எஸ்எஸ் உருவாகுது. திரும்ப பழைய வர்ண தர்மத்தை, பழைய சமூகத்தை நிலைநாட்டுவது என்ற முறையில் தான் ஆர்எஸ்எஸ் வந்து பிறக்குது. அது அந்த வகையில் சித்பவன் பார்ப்பனர்களுடைய மூவ்மெண்ட்டாக வருது. தமிழ்நாட்டில் இவங்க ஏர்லி பியூரோக்ராட்ஸ், அப்படி வந்த அதிகார வர்க்கம், கல்வி, இதில் வர அரசியல், இதில் வர காங்கிரஸ் உள்ளே வந்துடுறாங்க. இதில் வரக்கூடிய இவர்கள் தங்களுடைய நிறுவனமாக இந்த மடத்தை வந்து ப்ரமோட் பண்ணி இவங்க வளர்க்குறாங்க. ஆன்மீக கருத்துக்களை சொல்வதற்கு தான் இது இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அரசியலோடு இவர்களுக்கு என்ன தொடர்பு? காஞ்சி மடம் வந்து கோயில் நுழைவு போராட்டம் நடக்கும்போது அதெல்லாம் கூடாதுன்றாரு சங்கராச்சாரி. காந்தி வந்து பேசுறாரு, இந்த செத்து போன அந்த மகா பெரியவா சொல்றாரு வந்து, அவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுதான் இப்போ இன்னைக்கு அவனை உள்ள விட்டீங்கன்னா நாளைக்கு கர்ப்பகிரகத்துக்கு உள்ள வரேன்னு கேட்பான், அதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு திருத்தமாக சொல்றாரு. அதுக்கெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. என்ன அதை பேசுறாரு. அதுக்கு பிறகு அரசமைப்பு சட்டம் வருது. அரசமைப்பு சட்டம் வரும்போது அரசமைப்பு சட்டத்தின் ஆர்டிகிள் 25, 26 அதுல சாதி ஆதிக்கத்தை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு அதுல வந்து கஸ்டம், யூசேஜ், டினாமினேஷன் இந்த சொற்களை புகுத்துவதற்கு காஞ்சி மடம் தான் வேலை செய்யுது. அதுதான் இன்னை வரைக்கும் அர்ச்சகர் இது வந்து பிரச்சனை ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம். இன்னை வரைக்கும் இந்து பண்பாட்டில் சாதி உரிமைகள் சட்டபூர்வமாக பாதுகாக்கப்படுவதற்கு முக்கியமான காரணமாக அது இருக்குது. அதுக்கு பிறகு காஞ்சி மடம் பொலிட்டிக்கலாக என்ன ரோல் ஆற்றியது அப்படின்றத குருமூர்த்தி வந்து வரிசையாக சொல்லிட்டு வர்றாரு. இவரே காஞ்சி மடத்தினுடைய இனிஷியேஷன் தானே, அங்கே போயிட்டு தானே வர்றாரு. அதுக்கு பிறகு பாபரி மஸ்ஜித் இஷ்யூ நடக்குது. அப்போ இதுக்கு பஞ்சாயத்துக்கு ஜெயேந்திர சரஸ்வதி போகிறாரு. இங்கே வேதாகம கல்லூரி ஆரம்பிக்கிறது ஜெயலலிதாவோட, அப்படி முதல்ல அந்த பீரியட்லேயே அதை வந்து தொடங்கிடுறாங்க. ஹெச்ஆர்என்சியை காலி பண்ணி ஒரு போர்டு அமைத்து அதை ஜெயேந்திர சரஸ்வதியை கொண்டு வந்து உட்கார வச்சு, இதெல்லாம் 91, 96 ஜெயலலிதா பண்ணது. ஆனால் 2004 விஷயம் வேற மாதிரி ஆகுது. சங்கரராமன் கொலை நடக்குது. சங்கரராமன் கொலை நடந்து ஜெயலலிதா வந்து கைதுக்கு உத்தரவிடுறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், கொலை செய்யப்பட்டவர் ஒரு ஏழை பார்ப்பனர், கொலை செய்யப்பட்ட இடம் வரதராஜ பெருமாள் கோவில். அந்த கொலை செய்த கூலிப்படைக்கும் சங்கரராமன் என்ற பார்ப்பனருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மோட்டிவ் வந்து இதுதான். அது திருத்தமாக இருக்குது. கைது செய்ய உத்தரவிட்டவர் நான் பிராமின் இல்லை, கருணாநிதி இல்லை, அது ஜெயலலிதா. கைது செய்த உடனே ஒரு கொலை வழக்கில், அது இல்லாமல் அனுராதா ரமணன் என்ற பார்ப்பன பெண் தன் மீது எப்படி வந்து பாலியல் ரீதியாக தான் எப்படி நடத்தப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
அந்த மடத்தில் நடைபெற்ற இந்த தவறுகளை எல்லாம் பற்றி சங்கர்ராமன் எழுதியிருக்காரு. இத்தனைக்கும் பிறகுதான் ஜெயலலிதாவுடைய இந்த கைது உத்தரவு வருது. அப்போ அந்த கைது நடவடிக்கையின் போது TN சேஷன், R வெங்கட்ராமன், இந்த குருமூர்த்தி, இன்னும் எத்தனை பேர் அணிவகுத்தார்கள். அன்னைக்கு லிபரல் என்று அறியப்பட்ட பார்ப்பன பத்திரிகையாளர்கள் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல முழு பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுதினாங்க. இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட SP பிரேம்குமார் அவருக்கு எதிராக மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் சார்பாக நாங்கள் ஒரு கேஸ் நடத்திட்டு இருந்தோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நல்லகாமன்ற ஒரு சுபேதார் அவரை இவர் எப்படி கொடுமைப்படுத்தினாரு அப்படின்றதுக்காக ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் நடத்திட்டு இருந்தோம். அதை எடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதுறாங்க. யார்? குருமூர்த்தி கண்ட்ரோலில் இருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல முழு பக்கம் பிரேம்குமார் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அதிகாரி, அவர் சங்கராச்சாரியா இது பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இப்படி இது பண்ணோம். நீ பெரிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேட்டர், என் கேஸை நீ எடுத்து இதுக்கு பேசாதே என்று. எதுக்கெல்லாம் மீடியாவை பயன்படுத்தினாங்க. அப்போ காஞ்சி மடத்தை பத்தி கேட்டீங்க. இந்த மடத்துக்கு ஆதரவா யாரெல்லாம் களமிறங்கினார்கள்? டெல்லியில் அத்வானி, என்ராம். ஹைகோர்ட் ஞாயிற்றுக்கிழமை கூடியது. அவரை ஏதாவது ஒரு பங்களாவில் வைக்க முடியாதா, ஜட்ஜு பங்களாவில் வைக்க முடியாதா அப்படின்னு நீதிபதிகள் கேட்டார்கள். இந்த கூத்தையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ காஞ்சி மடம் என்பது அப்படி ஒரு பவர் சென்டர். தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் இந்திய அரசியலில் ஆதிக்கம் செய்வதற்கான ஒரு பவர் சென்டர். அதனாலதான் இன்னைய வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேண்டல் எல்லாம் சிக்கி, கொலைக்கேஸ்ல எல்லாம் சிக்கி அந்த சங்கராச்சாரியெல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிற ஒரு ஜூனியர், அவரும் இந்த அக்யூஸ்டு தான் இந்த கேஸ்ல. அது கவர்மெண்ட் அப்பீல் பண்ணாததுனால தப்பிச்சாங்க இல்லையா? எல்லா சாட்சிகளும் பிறர் சாட்சியா மாறினாங்க. பாண்டிச்சேரியில் கொண்டு கேஸை நடத்தினாங்க. அதனாலதான் தப்பிச்சாங்க. அவரை ஒரு நீதிபதி சொல்றாருல்ல, பாலபெரியவான்றாரு. அப்போ இந்த நெட்வொர்க் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்றத அதுக்கு இது ஒரு சான்று. அங்க ஆன்மீகம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் ஷெட்னு சொல்லலாம் அந்த இடத்த. இவங்க வேற ஒன்று எழுதுறாங்க. குருமூர்த்தியின் முக்கியத்துவம் என்ன? அவர் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறாருன்னா, நான் இன்கரப்டபிள், நான் காசு வாங்காதவன், அதிகாரத்துக்கு ஆசைப்படாதவன், அதுதான் என்னுடைய வலிமை. அதனாலதான் இவ்வளவு முதலாளிகள், அதிகாரிகள் எல்லாரும் என்னோட அப்படி தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு குருமூர்த்தி தன்னை பத்தி சொல்லுகிறாரு. அதிகாரத்துக்கு ஆசைப்படாதவர் என்று அவர் சொல்வது உண்மை அல்ல. குருமூர்த்தியின் உண்மையான வலிமை என்ன அப்படின்னு சொன்னா, சங்கர மடத்தின் வலிமை என்னவோ அதுதான் குருமூர்த்தியின் வலிமை. அப்ப சங்கர மடத்தின் வலிமை என்ன என்று ஊடகவியலாளர்கள் சொல்வதா இவங்க பதிவு பண்றாங்க. பல தொழிலதிபர்களுடைய கருப்பு பணத்தை வைப்பதற்கான இடமா அது இருக்குது. இவர் முதலாளிகளுடைய பணத்தை ஃபினான்ஸை மேனேஜ் பண்றாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. குருமூர்த்தியை கேட்குறாங்க, நீங்க பண்றீங்களான்னு. இல்லை, ஐ டோன்ட் மேனேஜ் ஃபினான்ஸ், ஐ ஒன்லி கிவ் லீகல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைஸ். அது என்ன ஸ்ட்ராட்டஜிக் அட்வைஸ்? ஸ்ட்ராட்டஜிக் அட்வைஸ்ன்றது என்ன, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இதுதான். அப்போ இந்த மாதிரி இது சங்கர மடத்துக்கு மட்டும் இல்லைங்க, சாய்பாபாலேருந்து அமிர்தானந்தமாயிலிருந்து இந்த மாதிரி சாமியார் இடங்கள் பூரா கருப்பு பணத்தை வைப்பதற்கான பாதுகாப்பான இடங்கள். அப்படி ஒரு இடமா, அப்படி ஒரு பவர் சென்டரா தான் இது இருக்குது. இன்று வரைக்கும் அப்படிதான் இருக்குது. டாட்டாவுக்கு நான் உதவி செய்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இவ்வளவு ஒரு பாரம்பரியமான ஒரு தொழிலதிபர், அவருக்கே நான் உதவி செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிகழ்வு நீங்க எப்படி? டாட்டாவை கூப்பிட்டு கலாநிதி மாறன் மிரட்டினாரு. அதாவது டாடா ஸ்கைல எனக்கும் என்ன பங்குதாரராக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணாரு. இப்படி என்ன கூப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லி டாட்டா என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு. உடனே இவர் சொன்னாராம், அந்த கான்வர்சேஷனை நீங்க ரெக்கார்டு பண்ணுங்க. இப்போ அண்ணாமலைக்கு யாரு முன்னோடி? குருமூர்த்தி தான் முன்னோடி அண்ணாமலை. கலாநிதி மாறன் டாட்டாவிடம் பேசுவதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு குருமூர்த்தி சொல்லி இருக்கிறாரு. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யாரை என்கேஜ் பண்ணாங்க அது ரொம்ப முக்கியம். ரூபர்ட் மர்டோக்கிட்ட சொல்லி அவருடைய செக்ரட்டரியோ அவங்களுடைய ஆளு அவங்கள வச்சுதான் பதிவு பண்ணாங்களாம். அப்போ அதுக்கு அந்நிய நிறுவனம் ஸ்டார் டிவி நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அதை சேர்ந்தவங்களை என்கேஜ் பண்ணி பதிவு பண்ணாங்க. பதிவு பண்ணி இதை மன்மோகன் சிங்கிட்ட நீங்கள் கொண்டு போங்க சொன்னாங்க. ஏதோ கொண்டு போயிருக்கிறாங்க.
ஆனால் அதை வெளியிட டாடா விரும்பவில்லை. அந்த ரெக்கார்டிங்கை வெளியிட விரும்பல, வெறும் மிரட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வெளியிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் நான் வந்து உன்னுடைய அடியால் ஒன்றும் கிடையாது, நான் மீடியா பர்சன். திடீர்னு ஒரு மீடியா பர்சன் ஆயிட்டார் சொல்லி இதை வெளியிடுறாரு அவர். அதை டாடா விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா. இன்னைக்கு வந்து நம்ம அண்ணாமலையை பத்தி சொல்றோம், மதன் ரவிச்சந்திரன் ஆடியோக்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனா யார் முன்னோடி இதுக்கெல்லாம்? இந்த மெத்தட்ஸுக்கு பிடிஆர் ஆடியோ கூட அண்ணாமலை தான் வெளியிட்டிருக்காரு. இந்த ஆடியோக்கெல்லாம் வந்து முன்னோடி இவர் தான். இது தொடர்ந்து இந்த மெத்தடை தொடர்ந்து இவர்கள் கையாளுகிறார்கள். இந்த ஆடியோ பதிவுல மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னால இடியை பார்க்கறது, ஜெயில் சிங்கோட இவர்களுக்கு உள்ள தொடர்பு, எல்லா உள்குத்து வேலைகள், ரகசிய சதிகள், இந்த மெத்தட் எல்லாத்துலேயும் வந்து இதுல என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா, இதை வேற யாராவது செஞ்சிருந்தா கிரைம், கீழ்த்தரமான நடவடிக்கை. இன்னைக்கு அதை பத்தி அண்ணாமலையை பற்றி அதை சொல்றாங்க, இது எவ்வளவு கீழ்த்தரமான நடவடிக்கைன்னு. ஆனா இதை அவர் தைரியமா சொல்றாரு, ஆமா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றேனே, மாநடராசன் இஸ் ஈக்குவல் டு குருமூர்த்தின்னா ஒத்துக்குவாங்களா? ஆனா மாநடராசன் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு மோர் தேன் தட், அதை விட இழிவான, அதை விட மோசமான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி விட்டு என்ன சொல்றாருன்னா, சாக்கடை ஜலத்தை நான் யூஸ் பண்ணிக்கலாம் தீ அணைக்கிறதுக்குன்னு அவரே சொன்ன வார்த்தை. ஆமா, யார் சாக்கடை ஜலம்னாக்க அதிமுக, சசிகலா சாக்கடை ஜலம், இவங்கெல்லாம் புனித கங்கை நீர் அப்படின்னு தங்களை பற்றி சொல்லி வெட்கமின்றி சொல்லிக் கொள்ளுகிறார்கள்ன்றதுதான் அதுக்கான ஒப்புதல் வாக்கு மூலமா இருக்கு இந்த நேர்காணல். மோடியினுடைய வளர்ச்சியில தன்னுடைய பங்கு அப்படின்ற விஷயத்த சுஜாதா அவர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கும் சில விஷயங்கள் இவர் சொல்றாரு. இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், குஜராத் படுகொலை அந்த நிகழ்வுல மோடியை காப்பாற்றுவதற்கு குருமூர்த்தியினுடைய பங்காக இந்த கட்டுரையில் வெளிப்படக்கூடிய விஷயங்களா நீங்க பார்க்கறது? இல்ல, இந்த குஜராத் படுகொலை விஷயத்தை முதல்ல பேசுவோம். அது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ குஜராத் படுகொலை நடந்த பிறகு அதுல வர்ற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அதுல மோடியின் பாத்திரம் பற்றியது இல்லையா. அதுக்கு தான் வழக்கு தொடுக்கிறாங்க தீசா சேத்தல்வாத், இவங்க இஷான் ஜாஃப்ரினுடைய மனைவி வழக்கு போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்ஐடி அப்பாயின்ட் பண்ணுது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அதனுடைய தலைவர் வந்து முன்னாள் சிபிஐ டைரக்டர் ராகவன். ராகவன் தலைமையில் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுது. எஸ்ஐடி இஸ் ஆன்சரபிள் ஒன்லி டு த சுப்ரீம் கோர்ட். அப்படி விசாரணை செய்யக்கூடிய இந்த தகவல்களை அது அன்றைக்கு மோடி ஆட்சியின் கீழ் இருந்த அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் துஷார் மேத்தா, இன்னைக்கு சொலிசிட்டர் ஜெனரல், அந்த துஷார் மேத்தாவுக்கு இந்த தகவல்கள்லாம் வருது. அதை வந்து சஞ்சீவ் பட், இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து துஷார் மேத்தாவோட ஏதோ ஒரு இதுக்கு பிக்னிக் மாதிரியோ ஏதோ ஒரு வெளியூர் போயிருக்காரு. அப்படி தங்கி இருக்கும்போது தொடர்ந்து இவருடைய இமெயிலுக்கு இந்த தகவல்கள் வருவதை நான் பார்த்தேன். துஷார் மேத்தா இந்த தகவல்களை குருமூர்த்திக்கு அனுப்புகிறார், இதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இதை வந்து ஒரு கேஸ், பிரசாந்த் பூஷன் அந்த கேஸை நடத்துறாரு. அப்படி அந்த இமெயில் அனுப்புனதுக்கான ஆதாரங்களையும் இவர் வெளியிடுறாரு. அதனால குருமூர்த்தி வாஸ் இன் அ கிரிமினல் நெக்ஸஸ், குற்றவாளிகளோடு. இப்ப நீங்க பாருங்க, குற்றவாளிகள், எஸ்ஐடி குற்றவாளிகளை பற்றி விசாரிக்குது, குற்றத்துல இவங்களுக்கு உள்ள தொடர்புகளை பற்றி விசாரிக்குது. இதை வந்து மோடி கவர்மெண்ட்டை பத்தி தான் இந்த விசாரணை. அதை மோடி கவர்மெண்ட்டினுடைய அட்வொகேட் ஜெனரல்கிட்ட இவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அது இதுக்கு, இந்த வழக்குக்கு எந்த தொடர்பும் இல்லாத குருமூர்த்திக்கு வருது. இது என் ராமுக்கும் போனதாக, என் ராம் இல்லை என்கிட்ட வரலன்னு அவர் சொல்றாரு. குருமூர்த்திக்கு வருது. குருமூர்த்தி ஃபீட்பேக் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த முக்கியமான ஃபீட்பேக்கு, தீஸ்தா சேத்தல்வாத் மேல கேஸ் போடுங்க அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாரு. மோடிக்கு அதை பத்தி லெட்டர் எழுதுறாரு. இதுக்கு பின்னால என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அருண் மிஸ்ரா என்ற நீதிபதி தலைமையிலான பெஞ்ச் இந்த சஞ்சீவ் பட்டினுடைய இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுது. சஞ்சீவ் பட்டு அவருடைய மெயில ஹேக் பண்ணாரு அப்படின்னு இவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. இதுல குருமூர்த்தி விசாரிக்கப்படவே இல்லை. அதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னா, குருமூர்த்தி வழிகாட்டியபடி தீஸ்தா சேத்தல்வாத் மேல வழக்கு போடுவதற்கு ஏதுவாக ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டால் வழங்கப்படுகிறது. இதுக்கு மேல இதுல சொல்வதற்கு என்ன இருக்குது? இப்படிதான் இந்த நெட்வொர்க் வந்து இயங்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம அவுட்ரைட்டா இல்லீகல். இது அவுட்ரைட்டா இல்லீகல்.
ஆதாரங்களோடு பிடிபட்டிருக்குது. இருந்த பிறகும் எதுவும் நடக்கல. அடுத்தது இந்த 2014 பிஜேபி அரசு வருவதற்கு முன்னர் இங்க ஊழல் ஒழிப்பு போராளிகள்னு ஒரு டீம் கிளம்புனாங்க. அந்த டீம் தன்னுடைய முதல் கூட்டத்தை நடத்தியது அதற்கு பின்னணியில குருமூர்த்தி தான் இருந்தாரு அப்படின்ற ஒரு தகவல் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கப்படுது அந்த கட்டுரையில. அதை அவர் மறுக்கிறாரு. ஆக்சுவலா அதை நீங்க எப்படி பார்க்க? அதாவது விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு திங்க் டேங்கை உருவாக்குறாங்க. அந்த திங்க் டேங்குக்கு தேவையான பணத்தை 12 கோடி ரூபா பணத்தை பிர்லா கொடுக்குறாரு. பிர்லாவுக்கு ஏதோ லார்சன் அண்ட் டூப்ரோ விவகாரத்தில் செட்டில்மெண்ட் ஒன்று முடிச்சு கொடுத்தேன், அதுக்கான ஃபீஸாக அவர் அதை இப்படி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர்ஸ் யாருன்னாக்க, ஒன்று குருமூர்த்தி, இன்னொன்று அஜித் தோவல், முன்னாள் உளவுத்துறை அதிகாரி. இவங்க 2 பேரும் தான் இந்த விஐஎஃப் என்ற அது ஒரு அது ஒரு ரைட் விங் திங்க் டேங்க். அது விஐஎஃப் தான் இந்த இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன், இந்த பிளாக் மணிக்கான இது இருக்கு இல்லையா, கருப்பு பணம் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, அதை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றது 2009 தேர்தலின் போது அத்வானி முதல்ல அதை இது பண்ணுறாரு. அதுக்கான தரவுகளை திரட்டி கொடுத்து மார்க்கெட் பண்ணுற பொறுப்பு அதுக்கப்புறம் குருமூர்த்தி கிட்ட வருது. 2011 இவங்க அதை எடுத்துக்கிறாங்க. வெளிநாட்டில் கருப்பு பணம் பதுங்கி இருக்கு, ஊழல் பணம் அங்கே இருக்குது, அதை எடுத்து கொண்டாந்தா ஆளுக்கு 15 லட்சம் ரூபான்ற கதையெல்லாம் பின்னால் வருது. இதனுடைய ப்ராடக்ட் தான் இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷன் என்ற அமைப்பு. இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷனுக்காக நடைபெற்ற அந்த கூட்டம் விஏஎஃப் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்பான்சர் பண்ணுது. அதில் அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, பாபா ராம்தேவ் எல்லாரும் பங்கேற்கிறார்கள். ஆனால் இந்த உண்ணாவிரதத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்கிறார். அது அவங்களா நடத்துனது அப்படின்னு இந்த பேட்டியில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு டிசோன். இது உலகறிந்த உண்மை. இதை அவர் மறுக்கிறதுக்கு ஒன்றும், இவங்க தான் அதை டிசைன் பண்ணுறாங்க. இந்த டிசைனுடைய இன்னொரு பகுதியாக தான் 2G பற்றிய அலகேஷன் வருது. அதிலிருந்து தான் அந்த சிஏஜி இந்த 1,76,000 கோடி அப்படின்றத வினோத் ராய் கிளப்பி விடுறாரு. அது அப்படி ஒரு இஷ்யூவாக ஆக்கப்படுது. அப்போது 2014 மோடி ஆட்சிக்கு வருவதற்கான கிரவுண்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அது இந்த கோணத்தில் தான் செய்யப்பட்டது. அதில் இவருக்கு நிச்சயமாக இந்த வகையில் பங்கு இருக்க தான் செய்யுது. மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நடைபெற்ற முக்கியமான ஒரு விஷயம் டிமானிட்டைசேஷன். இந்த டிமானிட்டைசேஷனை அதற்கான ஒரு அட்வைஸை கொடுத்ததுல என்னுடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னு ரொம்ப பெருமையா அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? வித்தவுட் டிமானிட்டைசேஷன் தேர் இஸ் நோ டைரக்ட் டிரான்ஸ்ஃபர். ஜன்தன் யோஜனா கிடையாது, டிமானிட்டைசேஷன் இல்லாமல் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சில தத்துவ முத்துக்களை எல்லாம் அவர் எதிர்த்திருக்காரு. அவர் ஒரு எக்கானமிஸ்டே கிடையாது, ஏன்னா ஒரு ஆடிட்டர் அவர் வளர்றாருன்னு ஜெயரஞ்சன் கருத்து சொல்லியிருக்காரு. இப்போது இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணாக்க கருப்பு பணத்தை பிடிச்சிடலாம். அவருடைய தியரி என்னன்னு கேட்டால், பணம் அதிகமாக புழங்குது, பணம் அதிகமாக புழங்குறதுனால தேவையில்லாததை வாங்குறாங்க, இதனால் பொருளாதாரம் சப்ரைம் கிரைசிஸ் மாதிரி ஒரு நெருக்கடிக்கு போகுது. இப்படியெல்லாம் ஒரு கோட்பாடை சொல்கிறாரு. டிமானிட்டைசேஷன் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பின்னால் டிமானிட்டைசேஷனை இவர் பேச்சை கேட்டு, இவர் சொல்கிறபடி பேச்சை கேட்டு மோடி அமல்படுத்துகிறாரு. மோடி எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்றதுக்கு இப்போ சத்யபால் மாலிக் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆன்டி கரப்ஷன் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எதை பற்றியும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, இப்போ இந்த புல்வாமா தாக்குதல் பற்றி சொல்லும்போது. அப்போ இவர் சொன்ன ஒரு கருத்தை வச்சு டிமானிட்டைசேஷனை அதிரடியாக அறிவிக்கிறாரு. அறிவித்து முதல்ல வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. அப்புறம் இல்லை பயங்கரவாதிகளுக்கு பணம் சப்ளை ஆகுது, அதை தடுக்க போகிறேன், அதுக்காக தான் கொண்டாந்துருக்குறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இல்லை இது கேஷ்லெஸ் எக்கானமியை கொண்டு வர்றதுக்காக தான் இதை கொண்டு வரோம். இப்படி மாறி 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 இதுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படுது. முட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனையான பிறகு மோடி இவரை கூப்பிட்டு சொன்னாராம், குருமூர்த்தி நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ்ஸில் போய் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அவங்க அப்போ நீங்கள் தான் பண்ணது இந்த வேலை அப்படி சொல்ல முடியாது, நானும் சொன்னேன், பல பேரும் சொன்னாங்க, ஏதோ நான் தான் சொன்னேன் மோடி செஞ்சுட்டாருன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க அப்படின்னு அதிலிருந்து இவர் டிசோன் பண்ணிக்கிறார். அவர் சொல்கிற கூற்றுகள் உண்மையற்றது. இப்போ உதாரணம் ஜன்தன் யோஜனா எடுத்துங்களேன், இந்த டைரக்ட் டிரான்ஸ்ஃபர்ன்றது மன்மோகன் சிங் அறிமுகப்படுத்திட்டார்.
அதனுடைய ஆதாயத்தை மோடி பெற்றுக்கொண்டார். இதனுடைய இம்ப்ளிகேஷனை பற்றி நளின் மேத்தா எழுதிய நியூ பிஜேபின்ற புக்கில் அவர் சொல்றாரு. இதை டைரக்ட் டிரான்ஸ்ஃபரை பயன்படுத்தி 10 கோடி பேரோட டேட்டா இப்போ பிஜேபி கிட்ட இருக்குது. அந்த 10 கோடி பரம ஏழைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மோடி தான் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போகிறார்கள். அதை லாபார்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு அதை கொண்டு எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள்னு இருக்குது. அதனால இவர் அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறதெல்லாம் அபத்தமானது. அதனால டிமானிட்டைசேஷன் என்பது ஒரு கலாசல் ஃபெயிலியர். அது சிறு தொழில்களையும் சுய தொழில்களையும் அழிப்பதற்கு தான் பயன்பட்டது. ஏன்னா சுய தொழில்களையும் ஊக்குவிக்கிறதுக்காக தான் நான் அவதரித்திருக்கிறேன்னு குருமூர்த்தி சொல்லுகிறார். அதுக்காக தான் முத்ரா திட்டம் கொண்டு வந்தேன். அதுவும் ஒரு பெரிய ஃபெயிலியர். அதை பற்றி இவங்க டேட்டா எடுத்து எழுதுறாங்க. எவ்வளவு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க சுய தொழில் செய்பவர்கள். வங்கி காரங்க இதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆனால் 1.3% நபர்களுக்கு கூட 5 லட்சம் ரூபா அளவுக்கு கடன் கொடுக்கப்படலை. 5 லட்சம் ரூபா கூட இல்லாமல் ஏதோ ஒரு தொழில் பண்ண முடியுமா? 50,000 60,000 இந்த கடனை ஒன்றும் செய்ய முடியாது. முத்ரான்றது எப்படி ஒரு ஃபெயிலியர் அப்படின்றத விளக்கி இருக்கிறாங்க. அதில் குருமூர்த்தி சொல்கிற பொருளாதார கொள்கை ரொம்ப விசித்திரமானது, ரொம்ப அறிவுபூர்வமானது. கந்து வட்டியை திரும்ப என்கரேஜ் பண்ணணுன்றார். இப்போ இந்த கரூர்காரங்கன்னு சொல்லிட்டு கவுண்டர் சமூகத்தினர் தமிழ்நாடு பூரா வட்டி கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான. கந்து வட்டியால பல மரணங்கள் தமிழ்நாட்டை நிகழ்ந்து. கந்து வட்டியை ப்ரமோட் பண்ணணுன்றாரு இவர். கந்து வட்டி சிஸ்டத்தை ப்ரமோட் பண்ணாதான் தொழில் வளரும் அப்படின்றாரு. அப்போ அவருடைய பார்வை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், இந்த தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், அல்லது பேங்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் பற்றி அவருடைய பார்வை என்பது அபத்தமானது. சொல்லப்போனால் சாதி அமைப்பு முறையை இன்டைரக்டாக இறுக்கமாக்கக்கூடிய, பழைய முறைகளை திரும்ப கொண்டு வரக்கூடிய, நவீன முறைகளை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அவர் சிந்திக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த கட்டுரையை படிக்கும் பொழுது குருமூர்த்தி தொடர்பாக அவர் சொன்ன கருத்தெல்லாம் இருக்கட்டும், அவர் தன்னை பற்றி கூறிய கருத்துக்களை தாண்டி இது ஒட்டுமொத்த கட்டுரையை படிக்கும் பொழுது அவர் மீது என்ன மாதிரியான பிம்பம் ஏற்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஏற்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஒரு பிம்பத்தை தர முயற்சிக்கிறார். அது நான் இந்த நேர்காணல தொடக்கத்தில் சொன்னது போல 80லேருந்து இந்த நாட்டில் நடைபெற்ற முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் எல்லாவற்றுக்கும் நான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு தன் வரலாறை பதிவு செய்யறதுக்கு அவர் குச்சமற்ற முறையில் முயற்சிக்கிறார். அதை நல்லா இந்த பத்திரிகையாளர் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. குச்சமற்ற முறையில் அப்படின்றதுக்கு உதாரணம் அந்த கட்டுரையோட தொடக்கத்திலையும் இறுதியிலையும் இருக்குது. தொடக்கத்தில் அவருடைய மகளுடைய கல்யாணம், ஒரு தொழிலதிபர், பிராமின் தொழிலதிபருக்கு கட்டி கொடுக்குறாங்க அவர் மகளை. அது சிம்பிள் பிராமின் மேரேஜ் என்று அது வர்ணிக்கப்படுது. அதில் அமித்ஷாலேருந்து அத்தனை மத்திய அமைச்சர்கள், ரஜினிகாந்த் உள்ளிட்ட எல்லா நடிகர்கள், எல்லா அதிகாரிகள், எல்லா தொழிலதிபர்கள் எல்லாரும் அங்கே இருந்ததை விவரித்து இதை சிம்பிள் மேரேஜ்னு சொல்கிறாங்க. கட்டுரை முடிகிற இடம் எங்கே வருதுன்னா துக்ளக் ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவுக்கு உரையாற்றுவதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அவரும் ஒரு தமிழ் பரப்பனர், அவரை கூப்பிட்டுருக்கிறாங்க. அவர் பேசுறதுக்கு வரப்போறாரு. அவரை இவர் அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால் மொபைல் ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பில் பரிமாறிக்கொண்ட டெக்ஸ்ட் மெசேஜஸை படிக்கிறார் ஜெய்சங்கரோடு. ஆமாம், ஜெய்சங்கர் எனக்கு உடம்பு சரியில்லை, வைரல் ஃபீவராக இருக்குது, தொண்டை வலி, பேச முடியல, பிரைம் மினிஸ்டரோட ஒரு ஆன்லைன் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன், கூட்டத்துக்கு வர முடியாது போல இருக்கு, இப்படியெல்லாம் அவர் சொல்கிறத இவர் சொன்னதை படித்து காட்டுறாரு. படித்து காட்டிட்டு இருந்தாலும் குருமூர்த்தி அழைக்கும் போது நான் ஒரு பதிலைத்தான் சொல்ல முடியும், நோ என்று என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொன்னதை படித்து காமிக்கிறாருன்னாக்கா இவர் எத்தனை பெரிய சுய விளம்பர பேர் வழியாக இது ரொம்ப அருவருப்பானது. இது ஒரு பர்சனல் கான்வர்சேஷனை மேடையில் படித்து காட்டுறது. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, பிஎம் மீட்டிங்கே ரத்து பண்ணிட்டு துக்ளக்காண்டு விழாவுக்கு வந்திருக்காரு அப்படின்ற அளவுக்கான ஒரு நபர் அப்படின்னு அவருடைய பர்சனல் கேரக்டரை பற்றி சொல்லலாம். அதை அவங்க சுஜாதாவும் கரெக்டாக பதிவு பண்ணியிருக்காங்க.
அதிகாரத்தில் எனக்கு நாட்டம் இல்லைன்னு அவர் சொல்றாரு, அது உண்மை இல்லை. தனக்கு புகழ், தனிப்பட்ட புகழில் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வாயை திறந்தாக்க டாடா, பிர்லா அவர் வந்திருந்தாரு, முந்தா நாள் இவர் வந்திருந்தாரு. என்ன இந்த என்ன பொண்ணு கேட்டாங்கன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன மதுரையில் கேட்டாங்க, அங்கே கேட்டாங்க, சின்னமனூரில் கேட்டாங்க, அப்படி பேசுகிறாரு இவருன்னு கிண்டலாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இவருடைய தனிப்பட்ட கேரக்டர். அதுக்கு மேலே இவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ் பார்ப்பனர்கள் அப்படின்றவங்க இந்திய அரசியல் செலுத்தக்கூடிய ஆதிக்கம், அதில் இவர் ஒரு ஃபிகர் ஹெட்டாக இருக்கிறது அப்படின்றது இவருடைய முக்கியத்துவம். மூணாவது, ஆர்எஸ்எஸ் என்பது இவர் வழியாக எப்படி இயங்குகிறது. இதை தாண்டி இன்ஸ்டிடியூஷன்ற முறையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த டீப் ஸ்டேட் என்ற முறையில் சாதி ரீதியாக பார்ப்பன பனியாக்கள், ஆர்எஸ்எஸ்காரர்கள் எப்படி இந்த அரசு அமைப்புக்குள்ள ஊடுருவி இருக்கிறார்கள். இது எத்தனை காலமாக நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிறது, ஃபுல்லாக பவரை கைப்பற்றி நாளைக்கு 2024 என்ன நடக்கும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கான அடித்தளம் எத்தனை காலமாக இடப்பட்டிருக்கிறது. ஒரு எதிர்மறையாக நம்ம பரிசீலிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு எதிர்மறை அனுபவமா இந்த பார்ப்பன பாசிசத்துக்கு எதிரான சக்திகள், அதாவது திராவிட இயக்கமாக இருக்கட்டும், தலித் இயக்கமாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், நாம் அப்படி ஒரு நெட்வொர்க்கை டெவலப் பண்ணியிருக்கிறோமா? சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய அப்படிப்பட்ட நபர்களை இன்னைக்கு நீதித்துறை உள்ளிட்டு ராகுல் காந்தியிலிருந்து எல்லாரும் சொல்றாங்க, எல்லா நிறுவனங்களையும் கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கைப்பற்றுதல் எப்படி நடந்தது என்பதை இந்த குருமூர்த்தியினுடைய ப்ரொஃபைல் வழியா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு மாற்றாக நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்க கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை. நாம் எப்படி கோட்டை விட்டு இருக்கிறோம் என்பதை நாம் இதுல இருந்து புரிந்து கொள்ளணும். இனிமேலாவது அதை சரி செய்வது எப்படி அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த பார்ப்பன பனியா வகுப்புகளை சேர்ந்த அல்லது ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள் அந்த அதிகாரத்தில் வந்து அமரும் போது அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்கிறாங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவிலிருந்து அதிகாரத்தில் வந்து அமர்பவர்கள் அந்த மாதிரி செய்கிறார்களா, அதற்காக இருக்கிறார்களா என்றால் அப்படி இல்லை. அவர்கள் பதவி நாட்டம், பொருள் நாட்டம் அல்லது விலை போவது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு எதிர்மறை அனுபவமாக நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு என்று கருதுகிறேன். அந்த வகையில் இந்த குருமூர்த்தி பற்றிய இந்த ப்ரொஃபைல், இது நம்ம ஒரு பிஜேபிக்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடியவர்களுக்கு இது கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நம்ம வந்து படிக்கும்போது அதுலேயே எல்லா விமர்சனங்களும் வரலன்னு பார்க்குறத விட ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ன்றாங்க இல்லையா, அது வழியாக நாம் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை, அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றத ரொம்ப விளக்கமாக பதிய வைத்தீங்க. உங்களுக்கு நன்றியை செலுத்தக்கூடிய அதே நேரத்தில் வந்து இந்த கட்டுரைக்காக உழைத்த பத்திரிகையாளர் சுஜாதா அவர்களுக்கும் கேரவன் இதழுக்கும் கூட நாம் நன்றியை செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அனைவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்கள்.